ஆமென். பழைய ஏற்பாட்டுல ஆமோஸ் தீர்க்கதரிசனம் 9ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து, அதின் திறப்புகளை அடைத்து, அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி, பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி தன்னுடையதான வாழ்நாட்கள்ல ஒரு மேய்ப்பனாக, ஒரு விவசாயியாக வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆமோஸ் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசியின் புத்திரர்களும் கிடையாது. அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை. ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனின் வாழ்க்கை. அவர் விவசாயம் பண்ணக்கூடியதான ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அந்த மனுஷனை கர்த்தர் ஒரு நாள் தொடுகிறார். அவர் தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் தொடுகிறார். தொட்டு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, என் ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ என்ன பண்ண வேண்டும்? தீர்க்க தரிசனத்தை உரைக்க வேண்டும். அதுவும் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு என்ன பண்ணணும்? உரைக்க வேண்டும்னு சொல்லி அவர் தமது வார்த்தையை திட்டமாய் ஆமோஸ் இடத்தில் கொடுத்து ஆமோஸை அனுப்புகிறார். கர்த்தர் ஆமோஸ்க்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைக்க சொல்லும் பொழுது, பொதுவாகவே தீர்க்க தரிசனமானது எப்போ உரைக்கப்படும்? பொதுவா ஒருவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டா எப்போ வெளிப்படும்? உங்களுடைய இமேஜினேஷன்ல கேட்குறேன். உங்களுடைய கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று ஒருத்தருக்கு சொல்லப்படுதுன்னா, அது எப்போ சொல்லப்படும்? எந்த சூழ்நிலை சொல்லப்படும்? அதிகமாக நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், ஒன்று பாவம் செய்யும் பொழுது, இல்லைன்னா பஞ்சத்தில் இருக்கும் பொழுது, இல்லை ஆசீர்வாதத்தை இழந்த நிலைமையில், இல்லை ஏதோ ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகருடைய விருப்பம் உண்டு. அநேகருடைய விருப்பம் இருக்கும். இப்போ ஒரு வேளை கடந்த வாரத்தில் அநேக இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானா, அந்த இழப்புகளை கர்த்தர் ஈடாய் செய்யும்படி எனக்கு ஒரு வார்த்தையை பேச மாட்டாரா? அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை பேச மாட்டாரா? இல்லை ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், அது கர்த்தனை கைகூடி வர பண்ணுவாரா? எனக்கு ஒரு வார்த்தையை பேச மாட்டாரா? அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் தீர்க்க தரிசனமானது என்ன பண்ணுது? வெளிப்படும். ஆனா இந்த இடத்துல ஆமோஸை கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கும் பொழுது தேசம் செழிப்பா இருந்தது. தேசம் செழிப்பா இருந்தது. சொல்லப்போனா அதுல எந்த ஒரு பஞ்சமும் கிடையாது, எந்த ஒரு ஆசீர்வாத குறையும் கிடையாது. அவ்வளவு ஆசீர்வாதமா இருந்த தேசம். ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்கு, விவசாயம் ஆசீர்வாதமா இருக்கு, மேய்ப்பர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, ராஜாவுடைய கஜானா ஃபுல்லா இருக்கு, நல்ல பாதுகாப்பு இருக்கு, யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க. இப்படி எல்லாம் நல்ல செழிப்பா இருக்கும் பொழுதுதான் தீர்க்க தரிசனம் வருது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்? எடுப்பேன் அப்படின்னு. அப்ப நல்லா இருக்கிற ஒரு தேசத்தை நோக்கி எதுக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் உரைக்கப்படணும்? தேசம் நல்லா இருக்கு. சில பேர் சில சமயம் கேட்பீங்க, சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கர்த்தர் நம்மோட பேசுறாரு? நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது, எந்த ஒரு பலவீனமும் எனக்கு கிடையாது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு அடியும் விழுகலை. அப்படிப்பட்டு இருந்து ஏன் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்படி சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள் எனக்கு உரைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சிலருடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கலாம். அதே போல இஸ்ரவேல் தேசத்துக்கும் ஆமோஸ் இப்பொழுது எதற்கு தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டு இருக்கிறான்? தேசம் நல்லா தானே இருக்கு, எந்த ஒரு யுத்தமும் வரல, பாபிலோனியரும் வரல, ஏத்தியரும் வரல, எமோரியரும் வரல, இப்போ எவனும் வரல. அப்படிப்பட்ட நாட்கள் எதுக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கிறாருன்னு பார்த்தா, அவர்கள் ஆசீர்வாதமா இருந்ததுனால செய்த பாவத்து நிமித்தம் இப்ப தீர்க்கதரிசனமானது என்ன பண்ணுது? உரைக்கப்படுது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் நல்லா இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் என்னுடைய எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேன், கர்த்தர் தான் எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னு ஒரு என்ன சொல்றது, நம்பிக்கையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கையில, அப்படிப்பட்ட நம்பிக்கையில் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆமோஸை கர்த்தர் அனுப்பி சொல்றாரு, நீ வெறும் நம்பிக்கையில தான் இருக்கிற, நீ உண்மை என்ன பண்ணல? இல்ல. உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ வெறும் நம்புற அவ்வளவுதான், ஆனா நீ உண்மையா என்ன பண்ணல? இல்ல. உன் தேசம் உண்மையா இல்ல, நீ வெறும் ஜஸ்ட் நம்பிக்கையில தான் உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால உன் கூடாரம் சீக்கிரம் ஓட்டையாக போகுது, உன் தேசம் மறுபடியும் ஓட்டையாக போகுது, நீ விழுந்து போக போற, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன்? எடுத்து கட்டுவேன்னு சொல்லி ஆமோஸை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் தீர்க்க தரிசனமே வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு.
அப்ப காலத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தையை உரைக்கிறார் என்றால் நாம் சீக்கிரமாய் அதை சரிப்படுத்திக் கொள்வது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வாழ்க்கையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையாக என்ன பண்ணும், காணப்படும். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு குறைவு இல்லை, நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு வார்த்தை வருது, நீ பலவீனப்படும் பொழுது கர்த்தரை உறுதியா பற்றிக்கொள்ளணும் வார்த்தை வருதுன்னு வச்சுங்க. நான் பலவீனமாவே இல்லை, ஆனா ஏன் வார்த்தை வருது? பலவீனம் வரப்போது, அதெல்லாம் முன்னக்கூட்டியே வார்த்தை வருது. உன் நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் நல்லா தானே இருக்கிறேன், என்ன இப்ப வார்த்தை வருது? உனக்கு நெருக்கம் வரப்போதான் வார்த்தை வருது. அப்படி வரக்கூடிய காரியத்தை முன்னக்கூட்டியே நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையாகவும் ஆசீர்வாதமான வார்த்தையாகவும் உரைக்கப்படுவதுதான் தீர்க்க தரிசனம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாக தான் ஆமோஸ் என்ன பண்றாரு, காணப்படுகிறார். இப்ப ஆமோசுடைய தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் தேசம் தனது மகிமையை இழந்து விட்டது. இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு நான் சொல்லிவிடுறேன் முதல்ல, அப்பதான் தலைப்போடு சேர்ந்து பிரசங்கத்தை கவனிக்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தோன்றும். விழுந்து போன கூடாரம். விழுந்து போன கூடாரம். இந்த விழுந்து போன கூடாரம் என்பது தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணுது, இங்க குறிக்கிறது. இந்த கூடாரத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். கூடாரம்னாலே 3 விஷயத்தை குறிக்கிறது. 1 சபை, 2வது குடும்பம், 3வது தனிநபர். 1 சபை, 2வது குடும்பம், 3வது தனிநபர். இவங்க மூவருக்கும் கூடாரம் தேவை. கூடாரம் எல்லாம் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. கர்த்தர் வனாந்தரத்தில் பாளையத்தில் பிரவேசிக்க ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவைப்பட்டது. இன்றைக்கும் நாம் சேர்ந்து ஆராதிக்க ஒரு சபை என்னும் ஒரு கூடாரம் தேவைப்படுகிறது. நாம் ஒரு குடும்பத்தில் 5 பேர், 4 பேர், 3 பேர் இருக்கிறோம் என்றால் நாம் வசிப்பதற்கு ஒரு கூடாரம், நான் ஒரு மனிதனாகவே இருந்தால் நான் வசிப்பதற்கு ஒரு கூடாரம். அப்போ கூடாரம் என்பது வசிக்கும் ஒரு இடம். கூடாரம் என்பது மனிதன் வசிக்கும் இடமாக ஒரு பக்கம் இருக்கு, தேவன் பூமியில் தங்கும் வாசஸ்தலமாகவும் என்ன பண்ணுது, காணப்படுகிறது. அப்ப இந்த கூடாரம் விழுந்து போயிருது. இந்த விழுந்து போன கூடாரத்தை நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், எடுத்து கட்டுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில உங்க கூடாரம் விழுந்த நிலைமையில எழும்ப முடியாம பொத்தலாகவோ திறப்புகளாகவோ அநேக சத்துருக்கள் உள்ள போறதுக்கு, அதாவது உள்ள வருவதற்கு நிறைய வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவோ ஒரு தனி நபராகவோ நாம் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை இன்றைக்கு நமக்காக அவர் பேச அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுல நிறைய காரியம் இருக்கு. அதான் எப்படி உங்களுக்கு நான் இன்றைக்கு வெளிப்படுத்த போறேன்னு தெரியல. கர்த்தர் வெளிப்படுத்தட்டும். கர்த்தர் நல்லவர். முதலாவது, தாவீது அமைத்த கூடாரம். தாவீது அமைத்த முதலாவது கூடாரம். கர்த்தருக்கு தானாக ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தியவன் தான் யாரு? தாவீது. ஏற்கனவே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை எகிப்து தேசத்து வெளியில வரும் பொழுது அவர் கட்ட சொன்னார். அதை மோசையின் பிரமாணத்தின் மூலியமா அவங்க என்ன பண்ணாங்க, செயல்படுத்தினாங்க. ஆனா அதற்கு பின் நாட்கள்ல, நியாயாதிபதிகள் நாட்கள், யோசுவா நாட்கள் முடிஞ்சு, நியாயாதிபதிகள் நாட்கள் முடிஞ்சு, சவுலுடைய நாட்கள் முடிஞ்சு, தாவீதின் நாட்கள்ல தான் தாவீது கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தை என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும்னு சொல்லி தன் இருதயத்துல முடிவெடுத்தார். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 16 11வது வசனம். 16:1. அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். அப்ப தாவீது சவுலுடைய நாட்கள்ல அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்ட தேவனுடைய பெட்டிய தாவீது தன்னுடைய நாட்கள்ல மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு ஒரு கூடாரம் அமைத்து, இங்கிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் லேவியர்களை கூட்டிக் கொண்டு உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமந்து கொண்டு அவர் பெட்டியை கொண்டு வந்து எங்க வைக்கிறாரு? தாவீது தேவனுடைய பெட்டி காய் போடப்பட்ட கூடாரத்தில் வைக்கிறார். அப்ப தாவீது ஒரு கூடாரத்தை அமைக்கிறார். எதற்கு அமைக்கிறாரு? கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எப்படி வனாந்தரத்துல எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பொழுது வனாந்தரத்துல ஜனங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார்களோ, கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருந்தார்களோ, கர்த்தருக்கு துதி செலுத்தி கொண்டிருந்தார்களோ, அது போலவே அவருக்கு மீண்டும் அந்த மகிமையும் அந்த துதியும் மக்கள் செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ராஜா செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அதை மறுபடியும் கொண்டு வந்து எருசலேமில் அவர் என்ன பண்ணார்? வைத்தார்.
இதில் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, தாவீதை போல கர்த்தரை நேசிக்க ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. தாவீதை போல கர்த்தரை ஆராதிக்க ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா, தாவீது தன்னோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். தன் தேவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். சங்கீதம் 132 அதன் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 132 அதன் 2 மற்றும் 3 வசனம். என்ன உடன்படிக்கை என்றால், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும், யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் படுக்கையாகிய கட்டிலின் மேலும் ஏறுவதில்லை. இப்ப தாவீது ஒரு பொருத்தனை பண்றாரு, தாவீது ஒரு உடன்படிக்கை பண்றார். தேவனிடத்துல என்ன உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னா, கர்த்தருடைய பெட்டியை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துல நான் கொண்டு வர வரைக்கும், கர்த்தருக்கு ஒரு கூடாரம் அமைக்கிற வரைக்கும், நான் என் கூடாரமாகிய வீட்டுல நான் போகவும் மாட்டேன். அந்த வீட்டுல நான் நல்ல நிம்மதியா படுத்து உறங்குறதுக்கு நான் வைத்திருக்க கட்டில் மேல் என்ன பண்ண மாட்டேன், ஏறி படுக்கவும் மாட்டேன்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்ந்த ஒரு மனுஷன். அவ்வளவு வைராக்கியம், கர்த்தரை மறுபடியும் அது அவருக்கு ஒரு கூடாரம் அமைத்து அவர் ஆராதிக்க வேண்டும் என்பதில் தாவீதுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம். சரி, அதான் கொண்டு வந்து வச்சுட்டாரு, அதுக்கப்புறமாவது அவர் அமைதியாக இருந்தார்னு பார்த்தா அப்பையும் அவர் அமைதியாக இல்லை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது, நானோ கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட வீட்டில் இருக்கிறேன், என் கர்த்தருடைய பெட்டியோ எங்கே இருக்குது, திரையால் செய்யப்பட்ட ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மிகவும் வருத்தப்படுறார். அப்போ தாவீது கர்த்தரை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். தாவீது கர்த்தரை அவ்வளவா நேசிக்கிறாரு, யாருக்கும் அக்கறை இல்லை. இன்னும் சொல்ல போனா ஊழியம் செய்த லேவியனே எங்க தான் இருக்கிறான், தேசத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. கர்த்தர் யாரை தமதுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் தமது ஊழியத்தை செய்யும்படி அழைத்தார், லேவியனை அழைத்தார். அப்படிப்பட்ட லேவியனே எங்க தான் இருக்கிறாரு, தாவீது இருக்கிற அந்த தேசத்துல தான் இருக்கிறாரு. ஆனால் லேவியனுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. சவுளுடைய நாட்களில் கொண்டு போகப்பட்ட தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்து அக்கறை யாருக்கு இல்லை, ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனுக்கு இல்லை. ஆனால் தேவனால் தொடப்பட்ட ஒரு ஆடு மெய்ப்பனாக இருந்து கரவலாடுகளுக்கு பின்னே திரிந்தவனை அரசனாய் மாற்றின தாவீதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. என்னை தொட்ட, என்னை ரட்சித்த, என்னை அபிஷேகம் பண்ணின என் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியானது, சாட்சி பலகை அடங்கிய உடன்படிக்கை பெட்டியானது அந்நிய தேசத்தில் இருப்பது எப்படி, அது தேவன் தமது ஜனத்தின் மத்தியில் வாசம் பண்ணும்படி அதை உருவாக்கினார் அல்லவா, அதை மறுபடி நான் கொண்டு வந்து ஸ்தாபிப்பேன்னு சொல்லி தன்னிடத்தில் அதிகமாய் தனக்கு தானே போராடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் தான் தாவீது. அவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் தாவீதுக்கு காரணம், என்னை அவர் தொட்டு இருக்கிறார். தாவீதுக்கு இவ்வளவு வைராக்கியம் எங்க இருந்து வந்துச்சு, கரவலாடுகளுக்கு பின்னே திரிந்த என்னை அவர் அரசனாக்கி இருக்கிறாரு. என்னையும் என் குடும்பத்தை நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம்னு அவர் சொல்றாரு. நான் ஏமாத்திரம், என் வீட்டார் ஏமாத்திரம். தகப்பன் கண்டுக்காத என்னை, சகோதரர்கள் சேர்த்து கொள்ளாத என்னை, ஒரு மனுஷனாக மதிக்காத என்னை மனுஷனாய் மதித்து என்னுடைய கரத்துல ராஜ்யத்தை கொடுத்து என்னை ஆளுகை செய்யும்படி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினாரே, அவரை நான் எப்பொழுதும் துதிப்பேன். நான் துதிப்பதற்கு அவருக்கு ஒரு கூடாரம் வேண்டும், அவருடைய பெட்டி இருப்பதற்கு ஒரு கூடாரம் வேண்டும். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பலி செலுத்தப்பட வேண்டும், மகிமை செலுத்தப்பட வேண்டும், அவருடைய சகல மகிமையும் தேசங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை தாவீது வெளிப்படுத்தியதுதான் தாவீது அமைத்த கூடாரம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவ்வளவு பக்தி வைராக்கியமான தாவீதுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு பார்த்தா, ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கும் பொழுது தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற ஒரு வார்த்தை அங்க இருக்கும். தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாமம் யாரு கொடுக்கப்பட்டது, முற்பிதாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. முற்பிதாக்கள் யாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் அல்லது இஸ்ரவேலின் தேவன், இப்படிதான் அவருக்கு நாமம் சூட்டப்பட்டுச்சு. ஆனா ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், எசேக்கியாவே நீ இன்னும் ஒரு 15 வருஷம் என்ன பண்ணுவ, உயிரோட இருப்ப. அப்ப தாவீதை தன் பேரோட சேர்த்து கொள்வதில் கர்த்தர் அந்த அளவுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, அவர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. காரணம் தாவீது கொடுத்த அந்த அன்பு, தாவீது கொடுத்த அந்த ஆராதனை, தாவீது கொடுத்த அந்த உண்மை, அந்த உண்மையும் அந்த ஆராதனை, அந்த பக்தி வைராக்கியமும் கர்த்தரை தன் நாமத்தோடு தாவீதின் பெயரை இணைக்க வைத்தது.
இன்னும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் உள்ள நுழைந்து போவீங்கன்னா, மத்தேயுவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாமின் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துன்னு போடப்பட்டிருக்கும். தாவீதின் குமாரனாகிய இயேசு தன்னுடைய சந்ததியை ஆரம்பிக்கிறதுக்கு தான் யாருடைய மகன் அறிவிக்கிறாரு? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நிறைய பக்கத்தை புரட்டி போவீங்கன்னா, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்குன்னு கூப்பிட்ட குருடர்கள் உண்டு. தான் யார் என்று சொல்கிறார் என்று சீஷர்களை கேட்கும்போது தாவீதின் குமாரன் என்று சொல்கிறார்கள் என்று சீஷர்கள் சொன்னது உண்டு. இன்னும் அப்படியே வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் போனாக்கா தாவீதின் திறவுகோலை உடையவர்னு வார்த்தை இருக்கும். அப்ப தாவீதுடைய பெயரை தன்னோடு இணைத்துக் கொள்வதில் அவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு தாவீது அன்றைக்கு போட்ட அந்த ஆராதனை, அன்றைக்கு போட்ட அந்த உண்மை, அன்றைக்கு போட்ட அந்த பக்தி வைராக்கியம், தேவனுக்காக அவர் எவ்வளவாய் வெகு பக்தி வைராக்கியமாய் செயல்பட்டார் என்பதற்கு அடையாளமாக அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய பெயரை கர்த்தர் தன் நாமத்தோடு இணைத்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு பெருமை யாருக்கு கிடைக்கும்? இன்றைக்கு தகப்பனுடைய பெயரை பிள்ளைங்க சுமக்கிறதுக்கே பிள்ளைங்க என்ன பண்றாங்க? வெக்கப்படுறாங்க. கணவனுடைய பெயரை மனைவி ஏற்றுக்கொள்வதற்கு மனைவிங்க வெக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அது சாதாரண ஒரு மனுஷன், நல்லா கவனிக்கணும், எவனும், அதாவது தகப்பன் நேசிக்காத ஒரு குமாரன், சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு குமாரன், தேசத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு குமாரனுடைய ஒரு பெயரை, சாதாரண ஆடு மேய்க்கிறனுடைய பெயர் தாவீது, அந்த பெயரை கர்த்தர் தன்னோட பெயரோடு இணைத்துக் கொள்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப தாவீது எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஒரு கூடாரத்தை அமைச்சிருப்பார். அந்த வைராக்கியம் தான் அவரை கூடாரம் அமைக்க வைத்தது. அது மாத்திரமல்ல, அந்த கூடாரத்தை அவர் ஸ்தாபித்தது மாத்திரமல்ல, அந்த கூடாரத்துக்கு அவர் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க. 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு பேருங்க, அதுக்குள்ளதான் எல்லா வார்த்தைகளும் இருக்கிறது. 1 நாளாகமம் 16:37 வசனத்திலிருந்து அப்படியே ஒவ்வொரு வசனமா வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 16:37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரரையும் ஓபேத் ஏதோமையும் அவர்களுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. போதும். அப்ப முதலாவது தாவீது உடன்படிக்கை பெட்டியையும் கூடாரத்தையும் போட்டு விட்டு அவர் வெறுமையா இருக்கல. இன்றைய கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்தை தாவீது அப்படின்னா என்ன பண்ணலையா? வெறுமையா வைக்கலையா? சேர்ந்து ஆராதிக்க ஒரு கூடாரம் இருக்கு, ஆராதனை நடக்கும்போது போய்க்கலாம் அப்படின்னு தாவீது இல்லை. தினமும் கர்த்தரை துதிக்கும்படிக்கு 68 பேரை நியமிச்சு வச்சிருந்தார். தினமும் அவங்களுடைய வேலையே அதுதான். தினமும் தேவனை துதிக்கும்படி 68 பேரை தாவீது நியமிச்சாரு. கூடாரத்தை போட்டாரு, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்துட்டாரு. வச்சவருக்கு அம்முன்னு போயிருக்கலாம் இல்ல? அந்நிய தேசத்துல கர்த்தருடைய பெட்டி இருப்பது எனக்கு சௌகரியமா இல்லை, நான் கர்த்தருடைய பெட்டியை தேசத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. கூடாரத்தை போட்டு கம்முன்னு அவர் ராஜா வேலையை பார்க்கலாம்ல? அவர் செய்யற இன்னும் ஒரு வேலை என்ன? தினமும் கர்த்தரை துதிக்கும்படி 68 பேரை நியமித்தார். தினமும் கர்த்தருடைய துதி என் தேசத்தில் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய கூடாரத்தில், கர்த்தருடைய கூடாரம் இருக்கிற தேசத்தில் தினமும் 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 கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம் எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் ஆட்களை நியமித்து வைத்தார். அடுத்து 2வது காரியத்தை வாசிங்க, 38வது வசனத்தை. எதித்தூனின் குமாரனாகிய இந்த ஏபேத் ஓதோமையும் ஓசாவையும் வாசல் காக்கிறவர்களாக வைத்தான். அடுத்த ஒரு காரியம் பண்றாரு. அந்நியர்கள் உள்ள வந்து ஆராதனை உடைச்சிடக்கூடாதுன்னு காவல் வைக்கிறார். அந்நிய ஜனங்களோ மிருகங்களோ உள்ள வந்துடக்கூடாது, ஏன்னா கூடாரம் தானே. அதை திறந்திருக்கும் நேரத்தில் தேவ மனுஷங்க ஆராதிக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு மிருகம் உள்ள வந்துடக்கூடாது, சத்துரு உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை காவல் காக்கும்படி வாசலை யாரை வச்சிருக்கிறான்? ஆட்களை வச்சிருக்கிறான். கூடாரத்தை காவல் காக்கும்படி வாசலுக்கு
ஆட்களை நியமித்த. அடுத்த வசனத்தை வாசிக்க, 39வது வசனத்தை. கிபியோனில் உள்ள மேட்டின் மேல் இருக்கிற கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனங்களை நித்தமும் அந்தி சந்தியில் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் கர்த்தருக்கு செலுத்துவதற்காக அங்கே அவன் ஆசாரியனாகிய சாதோக்கையும் அவன் சகோதரராகிய ஆசாரியரையும் வைத்து. அடுத்த ஒரு காரியம் பண்றாரு. இப்ப கர்த்தருக்கு பலி செலுத்தணும். பலி செலுத்துறதுக்கு ஊழியக்காரு வேணும். அது என்ன சொல்றாரு? அந்தி சந்தி பலிகளை நித்தமும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தும்படியாக அதற்கு ஒரு ஆட்களை நியமிக்கிறார். அதுக்கு ஒரு ஆட்களை தினமும் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். நித்தமும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பலிபீடத்தை அமைத்த அந்த பலிபீடத்தின் மேல் நித்தமும் 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 பலியானது செலுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 41. கூட ஏமானையும் எதித்தூனையும் பேர் பேராக குறித்து தெரிந்து கொள்ளப்பட்ட மற்ற சிலரையும் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதிக்கவும். போதும் போதும் போதும். அடுத்து கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்த ஒரு ஆட்களை நியமிக்கிறார். கர்த்தருடைய கிருபையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். எதற்குன்னா, இதுவரை என்னை நடத்தி வந்தார் அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை என்னை நடத்தி வந்தார் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி இதே 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிச்சு பாப்பினா தாவீது பாட்டு பாடுறாரு. எங்களை நடத்தி வந்தவரே, எங்களை காப்பாற்றி வந்தவரே, எங்களை விடுவித்து வந்தவரேன்னு சொல்லி அவர் செய்த நன்மைகளை நினைக்கும்படி ஆட்கள் என்ன பண்றாரு? கிருபையை பாட வைக்கிறார். அது மாத்திரமா 42வது வசனத்துல இசைக்கருவிகளை வாசிக்கவும் ஆட்கள் என்ன பண்றாரு? அப்போ ஒரு கூடாரத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை தாவீது எவ்வளவா நேசிச்சிருக்காரு பார்த்தீங்களா? தாவீது கர்த்தருடைய கூடாரத்தை எவ்வளவா நேசிச்சிருக்கிறாருன்றதுக்கு உதாரணம் தான் நான் வாசிக்க சொன்ன 4 வார்த்தைக்கு. இன்னும் நிறைய இருக்கு. நீங்க பொறுமையா தாவீதுடைய சரித்திரங்களையோ தாவீதுடைய சங்கீதங்களையோ நீங்க வாசிக்கும் பொழுது தெரியும் அவர் எவ்வளவாய் கர்த்தரிடத்துல வைராக்கியமா இருந்தார், வாஞ்சையா இருந்தார். இந்த கூடாரத்தை குறித்து பார்க்கும் பொழுது நித்தமும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நித்தமும். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு கூடாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இந்த கூடாரத்துல நித்தமும் துதிப்பதற்கு யாராவது ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆட்கள் நியமித்தாலும் ஒரு வருத்தமான விஷயம், இன்னும் அந்த 12 கல் என்னன்னு தெரியல. இன்னும் அந்த 12 கல் எங்கன்னு தெரியல. தாவீது 68 பேரை வச்சாரு, நான் 12 பேர் தான் கேட்டேன். சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப தாவீது நினைக்கிறாரு, என்னால முடியாது, நான் ராஜாவா இருக்கிறேன், என்னால தொடர்ந்து வர முடியாது, ஆனாலும் தேசத்தில் தேவனை துதிக்கிற துதி உண்டாகிட்டே இருக்கணும். தேசத்துல தேவனை துதிக்கும் துதி உண்டாயிட்டே இருக்கணும். நம்மளால 24 மணி நேரமும் கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது தேவனுடைய ஆலயத்துல இருந்து கர்த்தரை துதிக்கலாமே, அவருக்கு மகிமை செலுத்தலாமே. துதிக்கும் பொழுது ஜனங்கள் பார்ப்பாங்கல்ல. தேவனுடைய கூடாரத்துக்குள்ள 68 பேரும் சேர்ந்து தேவனை துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன ஒண்ணு ஒரு காரியம் நடக்குது, என்ன வித்தியாசமா தாவீது பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கு, உள்ள சாட்சியின் பலகை இருக்கு, ஆரோனின் துளிர்த்த கோல் இருக்கு, வனாந்தரத்தில் நடத்தி வரும்பொழுது சேர்த்து வைக்கப்பட்ட மன்னா இருக்கு. அதற்கு முன்பாக தான் கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு உணர்வு வரும், அவர்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நாமும் நம்முடைய சபையில நம்முடைய ஆலயத்துல கர்த்தரை துதிக்கும்படி என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஆலயத்துக்கு வந்து துதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசப்படணும். என்ன படணும்? பிரயாசப்படணும். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்துக்குள் எந்த ஒரு சத்துருவும் நுழையாதபடிக்கு நம்ம காவலாக கண்ணும் கருத்துமாய் ஜாக்கிரதையா என்ன பண்ணணும்? இருக்கணும். மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும் ஆலயத்தின் மேல. அப்ப நமக்கு ஒரு ஆலயம் இருக்கு, இந்த ஆலயத்துக்குள்ள அந்நியன் வரானா, இல்ல இந்த ஆலயத்துக்குள் வரக்கூடிய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக ஆலயத்துக்குள் வராங்க, இல்ல அவர்களுக்குள் எப்படிப்பட்ட ஆவி இருக்கு, இதையெல்லாம் பகுத்தறியத்தக்க நம்ம என்ன பண்ணுவோம்? வாசலை காக்கத்தக்கவரை நம்ம என்ன பண்ணணுமா? இருக்கணுமா?
அப்படிப்பட்ட கிருபை நமக்கு வேணும். அதே தான் சொல்றாரு. அடுத்து தினமும் பலி செலுத்தணும். ஸ்தோத்திர பலி. பலி செலுத்துறதுனா என்ன? என் பாவத்தை உமது கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என் பாவத்துக்காக ஒரு மிருகத்தை நான் என்ன பண்றேன்? பலி செலுத்துறேன். அப்ப நித்தமும் கர்த்தருடைய சமூகத்துல பாவ நிவாரண பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நித்தமும் கர்த்தருடைய சமூகத்துல பாவ நிவாரண பலி. நான் செய்த தவறு, இன்றைக்கு நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு காலை நேரத்திலேயோ இல்லை சாயங்கால நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ உட்கார்ந்திருந்து நான் இன்றைக்கு என்ன தவறு செய்தேன்? அதை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை ஆராய்ந்து அதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அந்த பலி செலுத்துறாங்க பார்த்தீங்களா, அது எதுக்கு? மற்றவனுக்கு தெரியணும். மற்றவனுக்கு என்ன தெரியணும்? நான் சுத்திகரிக்கப்பட்டவன் என்பது. பாவ நிவாரணி பலி செலுத்த வர்றது நான் கர்த்தரோட ஒப்புரவாகிறதுக்கு. செலுத்தப்படுகிற பலி மற்றவன் புரிஞ்சுக்கணும் நான் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டேன் என்பதற்கு. இன்றைக்கு நம்ம அநேகர் செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அப்படியே எஞ்சி போயிடுவோம். ஒப்புரவாக மாட்டோம். ஒப்புரவு ஆலயத்திற்குள்ள நம்ம உட்காந்துருந்து அமர்ந்திருந்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி கர்த்தரோட ஒப்புரவாகிருவோம். அது மனுஷனுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் இறங்கி வந்து சொல்லுவாரா? எப்பா இந்த மாதிரி அவன் செஞ்ச பாவத்துக்காக என்கிட்ட ஒப்புரவாயிட்டான், இனி அவன் பாவி இல்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுவாரா? இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகியை பார்த்தாரு. 10 குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? உன் குடும்பத்தோட போய் சந்தோஷமா இருன்னு சொன்னாரா? ஆசாரியனுக்கு போய் உன்னைய காண்பி. நீ குஷ்டரோகி அல்ல என்பதை ஜனங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். நீ குஷ்டரோகின்னு சொல்லி தான் முத்திரையை போட்டு என்ன கொண்டு வந்தாங்க? வெளியில கொண்டு வந்து விட்டாங்க. இப்போ நீ சொஸ்தம் ஆகிட்ட, இப்போ நீ யார்கிட்ட போய் காட்டணும்? ஆசாரியன்ட்ட போய் காட்டணும். அவன் ஒத்துக்கொள்ளணும், அவன் சொல்லணும், அவன் சாட்சி கொடுக்கணும். இவனிடத்தில் குஷ்டரோகம் ஒன்றும் இல்லை, இவன் சுத்தமாக்கப்பட்டவன், இனி இவன் வீட்டில் போய் சம்பாதிக்கலாம், இவன் குடும்பத்தோடு இவன் ஒற்றுமையா இருக்கலாம், இவன் ஆலயத்துக்குள் வரலாம், இவன் வந்து பண்டிகையில கலந்து கொள்ளலாம், இவன் வந்து பலி செலுத்த வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லணும்? ஆசாரியன் சொல்லணும். அப்ப நம்ம கர்த்தரோடு ஒப்புரவாகிறோம், ஜனங்களுக்கு அதை காண்பிக்கிறது இல்லை. அப்ப நித்தமும் 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 கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும், மனுஷனோடும் ஒப்புரவாக வேண்டும். அதற்கு உதாரணமாக தான் பலியை தாவீது ஏற்படுத்தி வைக்கிறார். எவனும் கர்த்தருடைய சமூகத்துல பாவியாய் நிற்கக்கூடாது. எவனும் கர்த்தருடைய சமூகத்துல பாவி இருதயத்தோடு என்ன பண்ணக்கூடாது? காணப்படக்கூடாது. அவன் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக கூடாரத்தை அவர் என்ன பண்ணார்? நியமித்தார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்திருக்கார். இந்த கூடாரத்துல எத்தனை முறை நாம் நமது பாவத்தை அறிக்கையிட வந்திருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது வேற, ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வர்றது வேற, உபவாச ஜெபத்துக்கு வர்றது வேற. தனிப்பட்ட விதத்தில் ஒப்புரவாக எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை தேடி இருக்கிறீங்க? ஆலயத்தில் ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய சமூகத்துல அன்னாள் அழுது தன் காரியத்தை ஒப்பு கொடுத்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நாம் கர்த்தருடைய சமூகத்துல நாம் உட்கார்ந்து அழுது ஒப்பு கொடுக்கும் பொழுது, தாவீது தன்னுடையதான வீட்டில் போய் உட்கார்ந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? தன் பாவம் செய்த பொழுது ஜெபித்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் ரெட்டுடுத்தி அழுகிறாரே, காரணம் அவர் சமூகத்தில் எனக்கு விடுதலை உண்டு, அவர் சமூகத்தில் எனக்கு சந்தோஷம் உண்டு, அவர் சமூகத்தில் எனக்கு மகிழ்ச்சி உண்டு, அவர் சமூகத்தில் எனக்கு வார்த்தை உண்டு. ஆனா அநேக நேரத்துல நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம், ஒரு பாவம் செஞ்சு என்ன பண்றோம்? கொண்டு போய் ஓரமா உட்காந்துட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு மூலையில உட்காந்து ஒரு முக்குல உட்காந்துக்கிட்டு நமக்கு நாமே சொல்லி நம்மளே முடிச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உன் பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டது போல உன் சுத்திகரிப்பும் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும். உன் சுத்திகரிப்பும் வெளியரங்கமா தெரியணும் ஜனங்களுக்கு. தாவீது நியமித்தார். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். நாம் பாவம் செய்திருப்போம் என்றால் முதலாவது தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், இரண்டாவது மனுஷனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும், அதை மனுஷனுக்கு தெரியப்படுத்தவும் வேண்டும். ஆனா இதன் 2வது கட்டத்துக்கு நம்ம என்ன பண்றது இல்லை? போறதே இல்லை. எத்தனை பேர் 2வது கட்டத்துக்கு போயிருக்கீங்க இது வரைக்கும்? முதல் கட்டத்தில் நின்றுட்டு அப்படியே போயிடுறது. நான் கர்த்தரோடு ஒப்புரவா. நான் அதனால தான் தெரிந்தெடுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. நான் தேவனோடும் தேவ பிள்ளைகளோடும் ஐக்கியமா இருக்கேன். கர்த்தருடைய பந்திக்கு இந்த வார்த்தையோட உள்நோக்கமே இதுதான். ஆனா இந்த வார்த்தையின் நோக்கம் புரியாம நிறைய பேர் அந்த வார்த்தையை என்ன பண்றோம்? ஏதோ சாஸ்திரத்துக்கு சம்பிரதாயத்துக்கு பார்த்து சொல்றாரு சொல்லிட்டு உட்காருன்னு உட்காந்துக்கிறீங்க.
இது நோக்கம் அது கிடையாது. நான் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்னாடி சாட்சி சொல்றேன். கர்த்தர் பார்க்குறாரு நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேனா அப்படின்னு, அது ஒரு சாட்சி. 2வது தேவ பிள்ளையோட ஐக்கியமா இருக்கிறேன், அது மனுஷங்களுக்குள்ள நம்ம இருக்கிற சாட்சி. இரண்டையும் காத்துக்கொள்ள தான் ஒவ்வொரு மாதமும் திருவிருதுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். தாவீது அதைத்தான் செஞ்சார். தினமும் கர்த்தருக்கு பலி செலுத்து. நீ பாவம் செஞ்சியா, உன் பாவம் வெளியரங்கமாக்கப்பட்டுச்சா, பரவாயில்ல, தேவ பெட்டிக்கு முன்னாடி வா, பலிபீடத்துக்கு நேரா வா, வந்து அங்க ஆசாரியன் இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. நீ பலி செலுத்தும் பொழுது அந்த பலி பொருளை கூட்டிட்டு போறப்ப ஊரே பார்க்கும். அது குருவியா இருக்கலாம், ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம். அதை நீ ஓட்டி கொண்டு போகும்பொழுது ஊரே பார்க்கும். எங்க போறான் அவன்? தன் பாவத்தை உணர்ந்துட்டான், பலி செலுத்த போறான். தன் பாவத்தை உணர்ந்துட்டான், கர்த்தருக்கு பலி செலுத்த போறான். வருமா வராதா? ஒருத்தன் பலி ஒரு மாட்டை தூக்கிட்டு நேரம் ஆசைப்படுறதுக்கு போனாக்க என்ன வரும்? இன்றைக்கு காலகட்டத்துக்கு அதுக்கு பிரியாணியா மாறும், அன்றைக்கு காலகட்டத்துக்கு அது பலியாய் மாறும். அப்போ ஒருவனுக்கு தெரியும், ஊருக்கு தெரியும், ஒருவேளை அவன் ஒரு துரோகம் பண்ணியிருந்தா அவனுக்கு துரோகம் பண்ணவனுக்கு தெரியும், ஒரு இடத்துல கொள்ளையடிச்சிருந்தா அந்த கொள்ளையடிக்கப்பட்டவனுக்கு தெரியும், ஒருவனை கொலையே செய்திருந்தா அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்தாருக்கு தெரியும். தான் செய்த தவறை அவன் ஒத்துக்கொண்டு மனம் திரும்புவதற்காக தேவனை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இனி அவன் பாவி அல்ல, இனி அவன் பாவி அல்ல. நம்ம கர்த்தர் ஒரு கூடாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை தடவை ஒப்புரவாகி இருக்கிறோம்? ஒப்புரவாகணும். அதுதான் தாவீதின் கூடாரம். தாவீது ஒரு கூடாரத்தை தேசத்தில் அமைப்பதற்கான தினமும் ஜனங்கள் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஒப்புரவாகாத இருதயம் தூரம் போகிற இருதயம். ஒப்புரவாகாத இருதயம் அது மனுஷனா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும், ஒப்புரவாகலையா நீங்க தூரம் போய்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இளையகுமாரன் தன் தவற உணரல, சகோதரனை விட்டு தூரம் போனா, தகப்பனை விட்டு தூரம் போனா, தகப்பன் வீட்டை விட்டும் தூரமா போயிட்டான். அப்ப நம்ம கர்த்தரோட ஒப்புரவாகணும்னா கர்த்தரை விட்டு தூரம் போவோம், 2வது ஆலயத்தை விட்டு தூரமா போவோம். சில கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு தூரமா போறாங்கன்னா காரணம் என்ன? ஒப்புரவாகாமல் இருப்பது. ஒப்புரவாக இருந்த அன்பு ஐக்கியம் வந்திருக்கும், தேவனிடத்தில் பயபக்தி வந்திருக்கும், கர்த்தரை பார்க்க ஓடி வந்திருப்பாங்க. இன்றைக்கு ஓடி வர முடியலன்னா காரணம் ஒப்புரவாகாத இருதயம் கர்த்தரை என்றைக்கும் தேடாது. ஒப்புரவாகாத இருதயம் கர்த்தரை என்றைக்கும் தேடாது. ஒப்புரவான இருதயம் மட்டும்தான் கர்த்தரை தேடும். தாவீது ஒப்புரவானார், கர்த்தரை இருக்க பற்றி கொண்டான். தான் பாவம் செய்திருந்தாலும் தன் பாவத்தை உணரும்படி தன்னுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டு விட்டு ரெட்டுடுத்தினான். காரணம் ஜனங்களுக்கு தெரியட்டும், அரண்மனைக்குள்ள இருக்கிறவனுக்கு தெரியட்டும் நான் பாவம் செஞ்சவன்னு சொல்லி. நாத்தான் ரகசியமா சொன்னாரு, தாவீது ஊருக்கே சொன்னார். அதை கர்த்தர் நாத்தான் இடத்துல ரகசியமா சொன்னாரு, நாத்தான் தாவீது இடத்துல ரகசியமா சொன்னாரு. ஆனா தாவீதோ ரெட்டுடுத்தி தன் அரண்மனைக்குள் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியற மாதிரி போய் உட்கார்ந்தாரு. நான் பாவி, நான் பாவி. தப்பு பண்றது வெளியில வர்றது போல திருந்துற காரியம் என்ன பண்ணணும்? மனம் திரும்புதலும் வெளியில வரணும், ஒப்புரவானது வெளியில வரணும். அது வெளியில வராதனால தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு பின்தங்கி இருக்கு. ஆனால் தாவீது இப்படிப்பட்ட வாழ்க்கை வந்துடக்கூடாதுன்றதுக்கான தான் கூடாரத்தையே நியமித்தார். அப்போ எவ்வளவு கர்த்தரையும் ஜனங்களையும் அவர் புரிஞ்சு வச்சிருப்பார். இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி ஒரு ராஜாக்குள்ள வரும்? அநேகர் என்ன பண்ணுவாங்க? பலியை செலுத்தினோமா, யுத்தத்தில் ஜெயிச்சோமா, போயிட்டே இருந்தோமான்னு இருப்பாங்க. ஆனால் தாவீது ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மனம் திரும்பணும், ஜனங்கள் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். நான் கர்த்தரோட ஐக்கியமா இருப்பதல்ல, ஜனங்களும் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும். தாவீது நினைச்சிருந்தா பெட்டியை கொண்டு போய் அரண்மனைக்குள்ள வச்சிருக்கலாமா இல்லையா? கொண்டு போய் பெட்டி அரண்மனைக்குள்ள வச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு கோயில் கட்டியிருக்கிறாங்களே, அவங்க மண்டபத்து மாடி கோயில் இருக்கு, வீட்டு மாடி கோயில் இருக்கு, ஹாஸ்பிட்டல் மாடி கோயில் இருக்கு. காரணம் போய் கும்பிட்டு போ அப்படின்ட்டு. அது போல தாவீது கொண்டு போய் தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை தன் வீட்டுக்கு அரண்மனைக்குள்ள வச்சிருக்கலாமே. ஆனால் அரண்மனைக்குள்ள வைக்காம கூடாரத்தை போட்டு வெளியில வைக்கிற காரணம் ஜனங்களும் தேவனோடு ஒப்புரவாகி நான் உணர்ந்த அந்த அன்பின் தேவனை ஜனங்கள் உணர வேண்டும். என்னை நேசித்த அந்த நேச குமாரனை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வெளியரங்கமாய் கூடாரம் போட்டார். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அங்க டெய்லி நம்ம துதிக்கணும். டெய்லி நம்ம 2வது அதை நம்ம கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கணும். வாசல நின்று அந்த வேலை கிடையாது, வாட்ச்மேன் வேலையை நான் பார்க்க சொல்லலை. கர்த்தருடைய ஆலயத்தை கண்ணும் கருத்துமே நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். எதுவும் குறைபாடு இருக்கா,
ஆலயத்துக்கு எதுவும் தேவை இருக்கா? அதை காவல் காக்கணும். 3வது தான் பலி செலுத்தணும். ஒப்புரவாகிற வாழ்க்கைய வாழணும். ஒப்புரவாகிற வாழ்க்கைய 4வது நடத்தி வந்த தேவ கிருபையை நினைக்கணும். நடத்தி வந்த தேவ கிருபையை நினைக்கணும். இன்னைக்கு நடத்தின கிருபையை யாரும் நினைக்கிறத? மனுஷனை தான் நினைக்கிறாங்க. ஆபத்து காலத்தில் அந்த மனுஷன் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தான். நான் செத்து பிழைக்கும் போது இந்த மனுஷனுக்கு ₹1,00,000 கொடுத்தான். நான் கடன் பட்டிருக்கும் போது எங்க அப்பா கொடுத்தாரு. நடத்தி வந்த தேவ கிருபையை தான் நினைக்கணும். இன்றைக்கு மனுஷனை பிரயாசப்படுத்தி, மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, மனுஷனை மேன்மைப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மேன்மைப்படுத்த என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்க போறது இல்லை. என்ன கடைசி வரைக்கும் நம்ம கையை தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் நமக்கு முன்னாடி. ஆனால் நடத்தி வந்த தேவனை துதிக்கும் பொழுது அப்படியே இல்லை. எந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்மளோட தலையை அவர் குனிய விட மாட்டார். எந்த மனுஷன் நம்ம கை கட்டி நிற்க விட மாட்டார். எந்த மனுஷன் முன்னாடி நம்மளை ஒரு ஓரமாக நிற்க வைக்க மாட்டார். நடத்தி வந்த தேவனை துதிங்க. மனுஷங்க கொடுத்தாலும் நன்றியோட விட்டுருங்க. நான் நன்றி மறவாமல் இருப்பேன்னு காலையை என்ன பண்ண சுற்றி போகாதீங்க. ஒரு மனுஷன் உதவி செய்யறானா? யோனத்தான் தாவீதுக்கு உதவி செய்தாரு. தாவீது யோனத்தான் காலையை பிடிச்சி சுற்றி செஞ்சிருந்தாரா? யோனத்தானும் தாவீதும் அவ்வளவு சிநேகிதர்கள், அவ்வளவா நேசித்தான். உதவி கேட்ட அவங்க அப்பன்ட்ட போய் சொல்றா, அவங்க அப்பா என்னை கொல்ல பாக்குறாருன்னு. யோனத்தான் சொன்னா அவங்க அப்பா கேட்கல. அதுக்குன்னு யோனத்தான் பின்னாடியே தாவீது சுத்திட்டு இருந்தாரா? யோனத்தானே என்னை உயிரை காப்பாத்த மட்டும் யோனத்தான் காப்பாத்திடுவாரா? இல்ல. யோனத்தான உதவி கேட்டாரு. யோனத்தான் தனக்கு சில அனுக்கிரகமான காரியம் செஞ்சாரு. அதுக்கு தாவீது யோனத்தானே உன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவர் துதித்தது முழுக்க கர்த்தரை மாத்திரம் தான். யோனத்தானா இல்ல, கர்த்தரை. இன்றைக்கு நம்ம யோனத்தானா பாக்குறோமா, கர்த்தரை பாக்குறோமா? தாவீது கர்த்தரை பார்த்தார். நாம யாரை பார்க்கிறோம்? சிலர் யோனத்தானை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்னுடையதான பலவீனத்தில் இவனே எனக்கு உதவி செய்தான். அது ஒரு பழமொழி உண்டு இருக்குல்ல, ஆபத்தில் உதவுவனே உற்ற நண்பனா? உற்ற நண்பன், நல்ல நண்பன். ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுக்கிறோம். நண்பனை பார்க்காத கை விட்டுருவான். கர்த்தரை மாத்திரம் பாருங்க. நண்பர்கள் கைவிட மாட்டாங்க தான், ஆனால் எல்லா நேரமும் நண்பர்கள் கூட வர மாட்டாங்க. ஒரு நேரம் ஒன்று உண்டு. பர்சனலாக ஒரு டைம் வரும், ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். கர்த்தரிடத்துல மட்டும்தான் அந்த பிரேக் த்ரூ கிடைக்கும், வேற யார்கிட்டையும் கிடைக்காது. எவ்வளவு சிநேகிதர்களாக இருந்தாலும் ஒரு காலம், ஒரு பிரிவதற்கு ஒரு காலம் ஒன்று உண்டு. நீங்கள் நினைக்கும் போது அவங்க பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கிற, நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது கர்த்தர் மாத்திரம்தான். அதனால தான் தாவீது யோனத்தானை பிடிக்கல, கர்த்தரை பிடிச்சார். நடத்தி வந்த கிருபையை துதிங்க, மனுஷனை பார்க்காதீங்க. மோசையை நடத்தி வந்தாரு, செங்கடல மோசையை பிளந்தாருன்னு மோசையை கம்பிட முடியுமா கையெடுத்து? மோசையின் மூலமாய் கிருபையை வெளிப்படுத்தின கர்த்தரை தான் நாம் துதிக்கணும். யோசுவா இடத்த பங்கு பிரித்து கொடுத்தாருன்னு யோசுவா கையெடுத்து கும்பிட முடியுமா? யோசுவா வழியாய் தேசத்தை பங்கிட உதவி செய்த தேவ கிருபையை தான் நம்ம துதிக்கணும். இன்றைக்கு கிருபையை பாருங்க. கிருபையை மனுஷனுக்கு நன்றி சொல்லுங்க, தப்பே கிடையாது, நன்றி சொல்லுங்க. ஆனால் அவன் காலை சுத்தாதீங்க. கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. அடுத்து கடைசியாக அவருடைய சமூகத்தில் கைத்தாளங்களையும் இசைக்கருவிகளையும் வாசித்து கர்த்தரை ஆராதிங்க. இங்க இசைக்கருவி இருக்கு, கைத்தாளங்களும் இருக்கு. நாம் கர்த்தரை ஆராதிக்கும் நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி, கொடி ஏற்றும் போது கை தட்டுறோம் பார்த்தீங்களா? எதுக்கு? மிட்டாய் கொடுக்குறதுக்கா? கொடி ஏற்றுறப்ப கை தட்டுவோமா இல்லையா? தட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஓசை உள்ள கைத்தாளங்களை போட்டு, கிண்ணறங்களை வாசித்து, அது நம்மள்ட்ட இல்லைன்னாலும் கைத்தாளங்களை அடித்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமே. நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இசைக்களை நம்ம வாசிக்கலாமே. எங்களுடைய பைபிள் காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுது எங்கள் சீனியர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஒருவர் தட்டுற கை ஜவ்வு கிளியற அளவுக்கு தட்டணும். அநேக நேரத்தில் என்னுடைய கரங்களில் நம்ம ரேகையெல்லாம் போது பார்த்தீங்களா, கோடு கூட அங்கங்கே, இது எல்லாம் வெடித்து ரத்தம் வந்த நாட்கள்லாம் உண்டு. தட்டுற கை அந்த அளவுக்கு தட்டுவோம். காலையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம், அப்புறம் ஒரு 1 மணி நேரம், அப்புறம் ஒரு 1 மணி நேரம், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஜெபம் நடக்கும் எங்களுக்கு. இந்த 4 மணி நேரமும் கையை தட்டின மனத்துக்கே இருக்கணும். அதுலேயும் வெள்ளி சனிக்கிழமை வந்தால் கேட்கவே வேண்டாம். 9 மணிக்கு ஆரம்பித்த ப்ரேயர் 1 மணிக்கு தான் முடியும். திரும்ப சாயங்காலமும் ப்ரேயர் நடக்கும். அப்போ நம்ம எவ்வளவாய் கர்த்தரை தட்டி ஆராதிக்கிறோம், நம்மளை அது உற்சாகப்படுத்தும்.
நல்லா பாருங்க, கை தட்டி பாட்டு பாடுறவனையும் கை தட்டாமல் பாட்டு பண்ண பாருங்க. கை தட்டி பாட்டு பாரு, நல்லா ஆக்டிவாக இருப்பான், வேர்த்து விறுவிறுக்க நிற்பான், அடுத்து பரபரப்பாக இருப்பான். கை தட்டாதானே பாருங்க, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, அப்படியே போக வேண்டியதான். நல்ல கையை தட்டி, கை கொடுத்துருக்காரா இல்லையா, கையில் மணிக்கட்டு இருக்கா இல்லையா, உள்ளங்கை இருக்கா இல்லையா, தட்டுங்க. இப்படி ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? உங்க கையை பாருங்க, வேர்த்து இருக்கான்னு, கை வலிக்குதா, வேர்க்குதா, இதுதான் கர்த்தரை உற்சாகம் ஆராதிக்கிறது. பாம்பும் வலிக்க கூடாது, பாம்படிக்கிற குச்சியும் வலிக்காத, பாம்பு சாகாது. கையை தட்டினா கை செவக்கணும். ரத்தம் வந்தாலும் தப்பு இல்லை, சாக போறதுல ரத்தம் வந்தாலும். இனி ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட கைகள் செவக்கப்படலைன்னா கைகள் செவக்கப்படும்படி அப்புறம் அடிக்கப்படும், கைகள் சிவக்கும்படி அடிக்கப்படும். சரிங்களா? அதனால ஆராதனை நேரத்தில் நல்ல கையை தட்டுங்க, நல்லா பாடுங்க, நல்லா ஆராதிங்க. ஒரு விடுதலை உங்களை தன்னை அறியாமல் ஒரு விடுதலை உங்களுக்குள்ள வெளியில் வரும். உங்களை அறியாமல் ஒரு விடுதலை வெளியில் வரும். சிலருடைய அந்நிய பாஷைகள் எப்போ திறமை வெளியே வரும்? எப்போ உற்சாகமான தன்னை போல அனல் பறக்க ஆரம்பிச்சிடும். சும்மா சொங்கியாக படுத்திருக்கிறப்ப யாரும் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க, மௌனமாக இருக்கிறப்ப யாரும் அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. நம்ம சபைக்குள்ள அந்நிய பாஷை அபிஷேகம் கிடக்கு, ஆனால் உற்சாகம் வெளியில் வர மாட்டேங்குது. கையை தட்டினா தானே உற்சாகம் வரும். அபிஷேகம் பெற்றவங்களும் சொங்கிமா இருக்கிறது, அபிஷேகம் பெறாதவங்களும் சொங்கிமா இருக்கிறது. அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தாவீது இசைக்கருவிகளை வாசிக்கும்படி நல்ல கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஆராதிங்கன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வெறும் இசைக்கருவியை மட்டும் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க, 42 1 நாளாகமம் 16:42. பூரிகைகளையும் கைத்தாளங்களையும் தேவனை பாடுகிறதற்குரிய கீத வாத்தியங்களையும் தொனிக்க செய்யவும் அவர்களுடன் ஏமானையும் எதித்தூனையும் வைத்து எதித்தூனின் குமாரரை வாசல் காக்கிறவர்களாக கட்டளையிட்டான். போதும். அங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா கைத்தாளம். கையில் அடிக்கிற மத்தாளமும் உண்டு, கைத்தாளமும் உண்டு. கையால் அடிக்கக்கூடிய மத்தாளங்களும் உண்டு, கைத்தட்டி பாடுவதும் உண்டு. அப்ப கர்த்தரை நல்லா என்ன பண்ணுங்க, ஆலயத்துக்கு வந்து நல்லா கைத்தட்டி நல்லா உற்சாகமா அபிஷேகத்தை நிறைஞ்சு பாடுங்க, ஆராதிங்க. எவன் வேடிக்கை பார்த்து என்ன ஆக போகுது? எவனோ என்னமோ சொல்லிட்டு போகணும். உண்மையை சொல்லவா, ஊர் திருவிழாலாம் பார்த்துருக்குறீங்கல்ல, எத்தனை பேர் குலவை போட்டிருக்கீங்க? யாருக்காவது குலவை வருமா? வராது. சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். உங்கள் வாயை கர்த்தர் காவல் வைத்ததுக்காக கர்த்தரை நன்றி செலுத்துக்கிறேன். எங்கேயாவது ஊர் திருவிழாவில் குலவை கட்டுறவங்களோ இல்லை விற்கிறதுக்கு முன்னாடி ஆடுறவங்களோ வெக்கப்பட்டு பார்த்துருக்கீங்களா? மேல் வஸ்திரம் இருக்காது, ஒரு துண்டு கட்டியிருப்பாங்க, மேல் வஸ்திரம் இருக்காது, ஒரு மாலையை போட்டு அவங்க பாட்டுக்கு ஆடுவாங்க, வெக்கமே பட மாட்டாங்க. காரணம் அவங்க தெய்வத்தை அவங்க உயர்த்துறாங்களாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு 4 செவுத்துல இருக்கிற நாம மட்டும் என் கைத்தட்ட கூச்சப்படுறோம், பாட்டு பாட கூச்சப்படுறோம், அந்நிய பாஷை பேச ஏன் கூச்சப்படுறோம்? தொண்டை அறுக்கப்படுமா? இல்லை ஜீவன் பிரிக்கப்படுமா? வை? கர்த்தர் கொடுத்துருக்கதே பயன்படுத்துறதுக்காக தானே. தாவீது அதை தான் வலியுறுத்துறாரு. கர்த்தருக்காக பயன்படுத்துப்பா, உனக்காக கர்த்தருக்காக பயன்படுத்து. தாவீதின் கூடாரம் முழுக்க முழுக்க கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவே இருந்தது. அப்படி தேவனை மகிமைப்படுத்தின கூடாரத்துக்கு கர்த்தர் ஒரு தீங்கையும் அனுமதிக்கல. அந்த கூடாரம் அந்த தேசத்துக்கு ஒரு யுத்தமும் என்ன பண்ணல, தோல்வியா முடியல. தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் தாவீதுக்கு வெற்றியை கொடுத்தாரு. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது நாட்கள்லயோ ஜெயமாய் இருந்தது. பெலிசியர் வந்தது உண்மை, அமலேக்கியர் வந்தது உண்மை, எத்தனையோ பேர் வந்தது உண்மை, மீதியானர் வந்தது உண்மை. அத்தனை பேரையும் தாவீது முறியடித்தார். எவராலும் முறியடிக்க முடியாத மலை தேசத்தையே தாவீது என்ன பண்ணாரு? முறியடித்தார். காரணம் என்ன? தன் தேசத்தில் அவர் போட்டு வைத்த கூடாரம். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும்னா, நாம் போகிற இடத்துல நம்ம கர்த்தர் அனுகூலமா இருக்கணும்னா, நம்ம போகிற இடத்துல கர்த்தர் வெற்றி தரணும்னா, நம்முடைய கூடாரத்தை நம்ம உறுதிப்படுத்தணும். முதல்ல நம்முடைய ஆராதனை ஸ்தலத்தை நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும். ஒரு பெரிய 12 மாடி கட்டடம் கட்டணும்னா முதல்ல பேஸ்மெண்ட் என்ன பண்ணணும்? நல்ல ஆழமா தோண்டி போடப்பட்டிருக்கணும். வெறுமன மண் தரைக்கு மேல 2 குச்சியை ஊனி 12 மாடி கட்டடம் கட்டணும்னா 12 மாடி கட்டடம் கட்ட முடியாது. அந்த இடத்துல எதுவுமே மிஞ்சாது.
நம்முடைய ஆராதனை என்கிற பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு வலுப்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா வராதுன்னு தெரியும் எனக்கு, எப்படி இதை சொன்னால் எதுவும் வராதுன்னு தெரியும். அதனால் நம்முடைய ஆராதனை என்ன பண்ணுங்க, பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குங்க. பின்பு கர்த்தரே உங்களை கட்ட ஆரம்பிப்பார். தாவீது செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவர் தேவனுடைய கூடாரத்தை ஃபுல்லாக என்ன பண்ணார், பூஸ்டப் பண்ணார். கர்த்தர் தாவீதை பூஸ்டப் பண்ணார். நீங்கள் கர்த்தரை பூஸ்டப் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே போவார். அப்போ தாவீது இந்த கூடாரத்தை வைத்ததுனால தேசம் முழுவதும் ஆசீர்வாதம், தேசம் முழுவதும் சமாதானம். யுத்தம் இல்லை, யுத்தமெல்லாம் ஓஞ்சு போச்சு, நல்ல லக்ஸுரியான வாழ்க்கை. இது தாவீதின் நாட்கள் இருந்த தாவீதின் கூடாரம். பின்பு கூடாரம் எப்படி மாறியது தெரியுமா? பின்பு கூடாரம் எப்படி மாறியது தெரியுமா? அது தன் மகிமையை இழக்கத்தக்க காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. இப்பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், ஆமோஸின் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரத்தின் 6-7 வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்க போகிற வசனங்கள் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு போய் ஆமோஸின் 9 அதிகாரத்தையும் தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுது 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அதாவது இதற்கு முன்பாக பார்த்தா தாவீதின் கூடாரம், தாவீது அமைத்த கூடாரத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க கற்றுக்கொண்டு இருந்ததுனால அவங்க உண்மையை உத்தமமாக இருந்தாங்க. இப்போ தாவீது இறந்து விட்டார், தாவீதின் கூடாரம் இருக்கு, கூடாரத்துக்கு பதிலாக ஆலயத்தை கட்டப்பட்டாயிற்று. இப்போ தாவீதுக்கு பிற்பாடு அந்த கூடாரம் எப்படிப்பட்ட நிலைமைக்கு ராஜாக்கள் தள்ளி இருக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமான வார்த்தையை தான் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம் 2:6-7. மேலும் இஸ்ரவேலின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்ப இஸ்ரவேல் இப்ப எப்படிப்பட்ட ஒரு தேசமா மாறி இருக்கு? கர்த்தருடைய கூடாரத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காததுனால, கர்த்தருடைய சமூகத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்காதனால, கர்த்தருடைய சமூகத்தை அவங்க பலி செலுத்துறதை முக்கியத்துவப்படுத்தாதனால, கர்த்தருடைய கிருபையை நினைவு கூறுதல் அவங்க முக்கியத்துவப்படுத்தாதனால, கர்த்தரை நல்ல இசைக்கரியோடு பாடி ஆராதிக்க அவங்க முக்கியத்துவம் கொடுக்காதனால இப்ப என்ன ஆயிற்று என்றால், அந்நிய காரியங்கள் உள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஒருவன் கர்த்தரோடு ஒப்புரவாக இருந்தால் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார், நல்ல காரியத்தை செய்வார். ஒருவன் கர்த்தரோடு ஒப்புரவாகனா அவன் கர்த்தரோடு தூரம் போயிட்டு இருப்பான். அப்ப இந்த ஜனங்கள் ஒப்புரவாகுவதை நிறுத்தி விட்டாங்க. 2ஆம் யெரொபெயாமின் நாட்கள்ல கர்த்தரை விட்டு மொத்தமே விலகிட்டாங்க. அப்ப நாம கர்த்தரை விட்டு விலகுவோம்னா நம்முடைய திறப்புகள் ஓட்டையாக மாறும், நம்முடைய திறப்புகள் ஓட்டையாக மாறும், நம்முடைய கூடாரங்கள் பழுதாய் மாறும். பழுதாய் மாறும் பொழுது நம்முடைய கிரியைகள் பாவங்களாய் மாற ஆரம்பிக்கும். அந்த பாவ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் 3 பாதங்கள் நிமித்தமும் 4 பாதங்கள் நிமித்தமும் ஆக்கினைக்கு திருப்ப அவர்கள் நீதிமானை பணத்துக்கு வித்துட்டாங்க, எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கு விட்டு போட்டார்களே. நீதிமான் என்ன பண்றாங்க, பணத்துக்கு வித்துடுறாங்க. எளியவனை ஒரு ஜோடி செருப்புக்கு வித்துட்டாங்க. அடுத்து வாசிங்க, தரித்திரருடைய தலையின்மேல் மண்ணள்ளி போடுறாங்க. அடுத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள், சிறுமையுடைய வழிகளை புரட்டுகிறார்கள். பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படி வேசித்தனமான காரியத்துக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இப்ப தேசம் எப்படி இருக்கு, இதுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? நம்மளை கர்த்தர் முன்பு ஆராதிக்க வைத்தார். இதே கூடாரத்தை நான் அப்படியே நமக்கு நேரம் உள்ள கொண்டு வரேன். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படி நாமே கர்த்தருடைய ஆலயமா இருக்கணும்னு அப்போஸ்தலர் பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது சொல்றாரு, நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கோம். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார்னு வாக்குத்தத்தம் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு. அப்ப கர்த்தர் நம்மை ஆராதிக்கும்படி உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆலயம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, இந்த ஆலயம் கர்த்தரை துதிப்பதற்கு, இந்த ஆலயத்திற்குள்ளாக எந்த அந்நிய பாவ காரியங்களும் வெளிப்படாதபடிக்கு, உள்ளே நுழையாதபடிக்கு காவல் காப்பது நம்முடைய கடமை.
தினமும் கிருபையை நினைத்து துதிப்பது நம்முடைய கடமை. தினமும் கர்த்தரை கைத்தட்டி பாட்டு பாடுவது நம்முடைய கடமை. இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்துக்குள்ள இப்ப எப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள இருக்கு? வேசித்தனங்கள் வந்துருச்சு, எளியவனை ஒடுக்கிற காரியம் வந்துருச்சு, சிறுமையானவனை மண்ணலி தூக்கி போற வாழ்க்கை வந்துருச்சு, அவனை வித்து போடுகிற வாழ்க்கை வந்துருச்சு. ஒருவன் நீதிமானா இருந்தா அவனை பணத்துக்கு வித்து ஊர் நாடு கடத்திடுறோம். இப்படிப்பட்ட காரியங்களும் உள்ள வருவது போல இன்றைக்கு நமக்குள்ளும் நம்முடைய கூடாரத்துக்குள்ளும் சில பாவ காரியங்கள் என்னதான் பண்ணுது? உள்ள கூடாரம் போட்டு தங்கிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்து வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 12வது வசனத்தை வாசிங்களேன். நீங்களோ நசரேயருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்து தீர்க்க தரிசிகளை நோக்கி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று கற்பித்தீர்கள். அடுத்து செய்கிற காரியம், கர்த்தர் தேசத்துக்கு நியாயாதிபதிகளை நியமிச்சிருக்கிறாரு, தீர்க்கதரிசியை நியமிச்சிருக்கிறாரு, அதே போல நசரேயர்களையும் வச்சிருக்கிறாரு. ஆனா நசரேயருடைய விருதத்தை கெடுக்கும்படி வேணா பண்றான், திராட்சை ரசம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்கான். நசரேய விரதம் இருக்கிறவன் குடிக்க கூடாது, நசரேய விரதத்தில் இருக்கிறவன் தலையை மொட்டையடிக்க கூடாது, மாம்சம் சாப்பிடக்கூடாது, செத்த வீட்டுக்கு போகக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, அடிக்க கூடாது. ஆனா வசனம் சொல்லுது, யார் ஊத்தி கொடுக்குறாவான்? ரட்சிக்கப்பட்டவனே ஊத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. நாம குடிக்க மாட்டோம், நாம புகை ஊத மாட்டோம், ஆனா வாங்கி மட்டும் கொடுப்போம், அப்படிதானே? ஊத்தி மட்டும் கொடுப்போம், அப்படிதானே? வேதத்தில் அப்படிதாங்க சொல்லியிருக்கு. நான் ஒருவனை ஒரு விரதத்துக்காக ஒரு அழைப்புல நான் வைத்திருக்கிறேன், அவன் அழைப்பை கெடுக்கும்படி நீ உள்ள பூந்து என்ன பண்ற? திராட்சை ரசம் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. எதுக்கு? அவன் நசரேய விரதத்தில் இருக்கிறான்பா, அவனை நீ ஏன் கெடுக்கிற? உலக மனுஷனே தன் தெய்வத்திற்கு மாலை அனுபவித்து 40 நாட்கள் அவன் விரதம் எடுக்கும் பொழுது அவனை எந்த மனுஷனும் என்ன பண்ண மாட்டாங்க? பாவத்துக்கு நேரம் நடத்த மாட்டாங்க. ஆனால் பாவத்துக்கு நேரம் நடத்துகிற ஒரு கூட்டம் எது தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் தான், மனம் திருமண கூட்டம் தான் பாவத்துக்கு நேராகவே ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. எப்படி மோசே மலை மேலே ஏறும்பொழுது ஆரோன் கண்ணுக்குட்டியை வச்சுட்டு வாங்கி தான் நம்ம நடத்துச்சுன்னு கூட்டு போனான் பார்த்தீங்களா? அது மாதிரி இன்னைக்கும் சபைக்குள்ள சில குள்ளநெறி கூட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம சபையில் எல்லா சபையிலும் இருக்க தான் செய்யுது. அது ஊற்றியும் கொடுக்கும், போட்டும் கொடுக்கும். அங்கிட்டு ஊற்றி கொடுத்துட்டு இங்கே போட்டு கொடுத்துட்டு போகிறோம். பாஸ்டர் நான் ரொம்ப நல்லவேன் பாஸ்டர், நான் குடிக்க மாட்டேன் பாஸ்டர், அவனை பாருங்கள் மூக்கு முட்டை குடிச்சிட்டு அங்கே எனக்கு அடுத்து கிடக்கிறான், நீங்கள் போகிறப்ப பார்த்துட்டு போங்க. ஊற்றி கொடுத்தவனே எவனா தான் இருப்பான். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, நீங்களோ நசருக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடுத்தீர்கள். ஏன் கொடுக்குற? உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, தப்பு செய்ய தூண்டனுக்கு தான் தண்டனை அதிகம். இது எழுதப்பட்டிருக்கிற சட்டம். வக்கீல்கிட்ட போனீங்கன்னா, கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சொல்லுவான், அவன் தப்பு பண்ணா நீ தானே தூண்டுனா, அப்போ உனக்கும் தண்டனை இருக்குவா. இடையில ஒரு ஒரு கணவன் மனைவியை கைது பண்ணாங்க. கணவன் தவறு செய்தார், மனைவி துணை போனாங்கன்னு மனைவியும் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இப்போ குடிக்கிறது தப்புனா ஊற்றி கொடுக்கறதும் தப்பு, வாங்கி கொடுக்கறதும் தப்பு, அதுக்கு காசு கொடுக்கறதும் தப்பு. அதுக்கு நான் குடிக்க மாட்டேன், நான் வாங்கி தர மாட்டேன், நான் ஊற்றி கொடுக்க மாட்டேன், ஆனால் வாங்கிக்க காசு மட்டும் கொடுப்பேன்னா அதுவும் பாவம். அதுவும் செய்யக்கூடாதுன்னா செய்ய. இன்றைக்கு இந்த ஆலயம், இந்த கூடாரம் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு? ஊற்றி கொடுக்குறதும், ஊற்றுறதுக்கு பணம் கொடுக்குறதும், அதை பத்திரமா பாதுகாக்கிறதும். இன்றைக்கி நிறைய மனைவி மர்கள் புருஷன் என்ன பண்ணுறாங்க? அப்படியே முந்தாண்டில் முடிச்சு வச்சு பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? அப்படிதானே? நீங்களும் தப்பு பண்றீங்க. அவர்கள் குடிக்கிறதுக்கு காரணம் நீங்களும் ஒரு பக்கம். அப்ப இது வரைக்கும் புருஷனை முன்னாடில முடிச்சு வச்சு பத்திரமா பார்த்ததெல்லாம், பாதுகாத்ததெல்லாம் போதும். வேதம் சொல்லுது, நீ தப்பை சரி பண்ற இடத்துல இருக்கிற, தப்புக்கு துணை போற இடத்துல இல்லை. தப்ப சரி பண்ற இடத்துல இருக்கிற, ஆனா நீ துணை போயிட்டு இருக்கிற. வார்த்தை உன்னை நோக்கி வருது, ஆனா என்ன சொல்றோம்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆமோஸை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. ஆமோஸ் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறார். வாசிக்கலாம், 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10-11.
அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான ம், அமத்சியா ம், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ம், எரேபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே ம், உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். ம், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. ம், எரேபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் ம், இஸ்ரவேல் தன் தேசத்தில் இருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ம். ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொன்னான். ஆமாச்சியா. அமத்சியா ஆமோஸை நோக்கி, ம், தரிசனம் பார்க்கிறவனே, ம், போ, ம், நீ யூதா தேசத்துக்கு ஓடி போ, ம். அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு. இப்ப என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசி வந்தாலும் நீ இங்க வராது அங்கிட்டு போன்றாங்க. ஆமோஸ்க்கும் அதே நிலைமை தான். ஆமோஸை போன்று இதுவரைக்கும் எழும்பி தீர்க்க தரிசனம் முறைத்த அத்தனை பேருக்கு அதே நிலைமை தான். இன்றைக்கு சபைக்குள்ளே அந்த நிலைமை இருக்குல்ல. சத்தியத்தை ஸ்ட்ராங்காக சொன்னால் பாஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிடுறது. இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வெளியில் நடக்குது. எனக்கு நல்ல நம்ம சபையில் இருக்க ஒரு நல்ல ஐக்கியமான ஒரு நபர் ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர், நாங்கள்லாம் ஃபாதர் ரொம்ப நேரம் பேசினாங்க, அது லெட்டர் எழுதி கையில் கொடுத்துருவோம், பேசுனது போதுமையா நிறுத்திட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு. சத்தியம் சொன்னா, சத்தியத்தை விதைத்தா மக்களுக்கு காதுக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, செவி ஏற மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, ஆராதனை இருக்கும், தப்பு இல்லை, பாடல் இருக்கும், தப்பு இல்லை, ஆனால் பிரசங்கம் மட்டும் பாருங்க 10 நிமிஷம் தான் இருக்கும். விதைக்கணும், வந்ததே அதுக்கு தானே. பற்றைக்கு வந்தாச்சு, இரும்புக்கு வலிக்குதுன்னு சொல்லி சுத்தியில் அடிக்காம இருந்தா இரும்பு வளையுமா? இல்லை இரும்பு தான் உருவாக்கப்படுமா? வலிச்சாலும் பரவாயில்ல, அடிச்சு தான் ஆகணும். நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, உருவாக்கித்தான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப சத்திய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கூடாரத்துக்குள்ள துதி இருந்துச்சு, கூடாரத்துக்குள்ள தாவீதின் கூடாரத்துல சத்திய பிரமாணம் இருந்துச்சு. இந்த கூடாரத்துல சத்திய பிரமாணம் இல்ல, பாவங்கள் தான் இருக்கு, கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய கிடக்கு. அப்படியே நீங்க வாசியம் நிறைய வந்துகிட்டு இருக்கும். அப்படியே 4:1 வாசிங்களேன். அதே ஆமோஸ் 4:1. சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். ஸ்தோத்திரம். சொல்றாரு, நீ திரும்பலன்னு வச்சுக்கீங்க, உன்னைய தொரடு போட்டும் தூண்டில் போட்டு நான் இழுப்பேன் பார்த்துக்கன்றாரு. தொரடு தெரியுமா? தொரடு பார்த்துருக்கீங்களா? அதை வச்சு இழுத்தா அது எங்க மாட்டோம்? ஒன்று வாயில மாட்டோம், இல்லைன்னா கண்ணில் மாட்டோம், இல்லைன்னா கழுத்தில் மாட்டோம். தொரடு அப்படி தான் மாட்டோம். நீங்கள் வேணா தொரடு போட்டு செக் பண்ணி பாருங்க, நான் வீட்டில் போயிட்டு நான் தொரடு வாங்கிட்டு போட்டு சும்மா இழுத்து பாருங்க, அது எங்கே போய் மாட்டுது அப்படின்னு. ஒரு குச்சை நீளமான குச்சை சொருகி ஒரு மாடியில் நீங்கள் நின்றுக்கங்க, கீழே இருந்து ஒரு இழுக்க சொல்லுங்க, அவனுக்கு வாட்டமே கழுத்தாக தான் இருக்கும், இங்கே தான் குத்துவான், இழுப்பான். அதே தான் கர்த்தரும் சொல்றாரு, நீ என்னை விட்டு தூரம் போய்கிட்டே இருந்தன்னா தொரடை வச்சு தான் உன்னை நான் பிடிச்சி இழுத்துட்டு வருவேன். உன்னை மறுபடியும் மானே தேனே போமான்னு தோளில் படுத்திக்கிட்டுலாம் வரமாட்டேன். அந்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு தொரடு தான். சிலருக்கு தொரடு தான் வரும், சிலருக்கு தொரடு தான் வரும். உங்களை கர்த்தர் தோளில் தூக்கிட்டு வந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. தோளில் தூக்கிட்டு வந்து மறுபடியும் எங்கே தான் போயிருக்கீங்க? அங்கிட்டு தான் போயிருக்கீங்க. அதனால் தொரடு தான் வரும் இதுக்கப்புறம். சரி, நமக்கு இப்படி நம்முடைய சந்ததிக்கு சொல்றாரு, மீனை தூண்டில் பிடிக்கிறப்ப மீன் எப்படி மாட்டோம்? மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிறோம், அந்த தூண்டில் முள்ள மீன் எப்படி மாட்டி வெளியில வரும்? மேலே வரும்போது அது எங்க சிக்கிட்டு வரும்னே தெரியாது. ஒன்று தொண்டையை கிழிச்சுக்கிட்டு வரும், இல்லை மூக்கை பேத்துக்கிட்டு வரும், இல்லை சிலருக்கு உள்ள குடல்ல போய் சிக்கிக்கும் முள்ளு, அப்படியே உள்ள முழுங்கிரும். அந்த முள்ளு மீனுடைய குடலுக்குள்ள போய் சிக்கிக்கும், இழுக்கிறப்ப குடல் குந்தாலும் சேர்ந்து வெளியில வரும். நமக்கு தொரடு, நம்முடைய சந்ததிக்கு மீன் தூண்டில். யாருக்கு தெரியுமா? பாவம் செய்கிறவங்களுக்கு, கூடாரத்தின் மகிமையை கெடுக்கிறவங்களுக்கு, கூடாரத்தை கொடுத்திருந்தும் கூடாரத்தை சரியாய் பயன்படுத்தாத சந்ததியா இருக்கு. அதற்கப்புறம் வாசிக்கும் பொழுது அதே 5:1 சொல்றாரு, வாசிங்க 5:1. இஸ்ரவேல் வம்சத்தாரே,
இஸ்ரவேல் புலம்பி வம்சத்தார் சொல்லுகிற இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, விழுந்தால் ம், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். ம், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், ம். அவளை எடுப்பாரில்லை. ஸ்தோத்திரம். அவ விழுந்து படனே அவ எந்திரிக்க மாட்டா. எடுக்கிற நானும் எடுக்க மாட்டேன். கர்த்தர் தான் தூக்கி விடணும். கர்த்தர் தூக்கி விட மாட்டேன்றார் சிலருடைய வார்த்தைக்கு. சிலருடைய ஜெபத்தெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? சிலர் ஜெபம்னா கர்த்தர் கேட்கவே மாட்டாரு. தன் தீர்க்கதரிசிக்கே சொல்றாரு, உன்னை தேடி மூப்பரால் வந்திருக்கிறாங்க, தயவு செஞ்சு அவனை ஏஞ்சி போக சொல்லிடு. அவன் பண்ற சேட்டையை பூரா பண்ணிட்டு வந்து இங்க அப்படியே நல்லவனா அடிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை வெளியே போய் சொல்லும். முதல்ல அவனை மறு உத்தரவு தர மாட்டேன், அவனை வெளியே போய் சொல்லுவா பண்ணுவார். அது போலவே நாம விழுந்துட்டோம்னா கர்த்தரும் தூக்கி வரணும், யாரையும் நம்ம தூக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில விழுக வரும்னா கர்த்தர் தூக்கணும். கர்த்தரும் தூக்கணும்னு வச்சுங்களேன், யாரும் தூக்க மாட்டாங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 11வது வசனம். நீங்கள் ம், தரித்திரனை மிதித்து ம், அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் ம், நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ம், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. ம், இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ம். ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. போதும். இங்க அடுத்து சொல்றாரு, நீ எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் சுமக்க வைக்கிற, எல்லாரையும் கஷ்டப்படுத்துறவனா இருக்க, எல்லாத்தையும் நீ ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற. உன் நிமித்த அநேகர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிற. உன் நிமித்த அநேகர் கஷ்டப்படுறாங்க, ஆனா நீ எப்படி சந்தோஷமா இருக்கிற? அதே அங்க அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் பொழிந்த கற்கால் வீடுகளை கட்டினீர்கள். உன் மேலே கல் எடுத்து அடிக்கிறான், நீ பண்ணுற அக்கிரமம் தாங்காம நீ அதை எடுத்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற. ஒரு டைலாக் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு டைலாக்கா ஒரு மோட்டிவேஷன் வேர்டாக ஒன்று இருக்கும். என் மேலே கற்களை எறிந்தால் அதை எடுத்து நான் வீடு கட்டி கொள்ளுவேன். இருக்குல்ல இருக்குல்ல இதை வேற ஸ்டேட்டஸாக நிறைய வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வார்த்தை. ஆனால் வசனத்தில் தான் இருக்குது. உங்கள் மேலே பொழியப்பட்ட கற்கள், கல் எப்போ ஒருத்தர் மேலே தூக்கி எறியப்படும்? பூ தூக்கி எறிஞ்சா வாழ்த்தான், கல் தூக்கி எறிஞ்சா கல்லை எப்போ தூக்கி எறியுவாங்க? ஒரு வேசி ஒருத்தி இருந்தா, அவள் வேசித்தனம் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி கல் எறிஞ்சு கொள்ள வந்தாங்க. எப்போ கல் வந்துச்சு? பாவம் செய்யும் பொழுது, துரோகம் பண்ணும் பொழுது கல் வரும். பூ எப்போ தெரியுமா வரும்? நல்லவனாக இருந்தால் வாழ்த்துறதுக்கு பூ வரும். மங்களகரமான விஷயம்னா பூவை போட்டு வாழ்த்துவாங்க. மானங்கட்ட விஷயம் வந்தால் கல் எறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்போ இங்கே வார்த்தை சொல்லப்படுது, உன் மேலே கல்கர் பொழியப்பட்டும் அந்த கல் எடுத்து நீ வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிற. எப்படி உள்ள சந்தோஷமா இருக்க முடியுது? சில அக்கிரமத்தின் நிமித்தம் சில வார்த்தைகள் கடினமா வந்துகிட்டு இருக்கு. அவன் பாட்டுக்கு எனக்கு இல்லை, அது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. அது எனக்கு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு. நல்ல வேலை கல் இல்லைன்னு நினைச்சிருந்தா கல்லு தூக்கி போட்டா வீடு கட்டிக்குமாவா? இந்த தளம் போட்டுக்குவோம். கற்கள் நம்மேல் விழுகுது என்றால் காரணத்தை சரி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுது, உன் மேல கல் எறிகிறா, நீ வீடு கட்டிட்டு இருக்கிற. எப்போ உன்னால எப்படின்னா நிம்மதியா இருக்க முடியுது? நம்ம சில பேரை கேட்போம், எப்படி உனக்கு நிம்மதியாக சோறு இறங்குது உள்ள அப்படின்ட்டு. அது மாதிரி எப்படி உனக்கு நிம்மதியாக வீட்டுக்குள்ள தூக்கம் வருது? இவ்வளோ அக்கறம் பண்ணிவிட்டு. நான் வாசிச்சேன்னா அதில் நிறைய இருக்குது, நீங்கள் குறித்து மட்டும் வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் 2-5 வசனங்கள், அதே 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அதே 7ஆம் அதிகாரத்தில் 10-13, 10 முதல் 13, அதே 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 9ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். இந்த 8, 2, 4, 9 மட்டும் வாசிங்க. 8, 2 வாசிக்கலாமா? அவர் ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். ஃபைனலா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ இனி மன்னிக்க மாட்டேன். நான் மன்னிச்ச காலமெல்லாம் நான் எவ்வளவோ இறக்க பண்ணேன், எவ்வளவோ மனந்திரும்புன்னு பிரசங்கம் பண்ணேன், ஒருத்தனும் கேட்கல. இனி அவங்கள மன்னிக்க மாட்டேன். அவன் கையில் என்ன இருக்கு? பழக்கூட இருக்கு. நல்ல பழத்தை மட்டும் வை, அது கொஞ்சம் அழுகி இருந்தா கூட தூக்கி வெளியே எறிஞ்சிரு. ஒரு புழு ஒரு பழத்துல இருந்தால் அந்த பழம் தூக்கி வெளியே எறிஞ்சிரு. நல்ல பழம் மட்டும் கூடைக்குள்ள இருக்கட்டும். நியாய தீர்ப்பின் நாட்கள் என்ன பண்ணுது? வருது. வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கும், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் கூடையில் நல்ல பழங்கள் இல்லைன்னா கெட்ட பழங்கள் அனைத்தும் குப்பையில் எறியப்படும். அதில் ஒரு புழு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வாங்குகிற பழங்களில்
ஒரு சில பழங்களில் வந்து கத்திரிக்காயில் நல்லா பூச்சி இருக்கும், மாம்பழங்களில் சில புழுக்கள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை மட்டும் போஷனை வெட்டி எறிஞ்சிட்டு மீதி என்ன பண்ணுவோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு சின்ன புழு இருந்தாலும், ஒரு செத்த ஈ முழு பரிமள தைலத்தினுடைய வாசத்தை கெடுக்குமானால், ஒரு சிறு புழு அந்த பழத்தை தூக்கி எறிய வைக்கும். ஒரு சின்ன பாவம் கூட. அதனால தான் வேதம் அழகா சொல்லும், கோபம் கொண்டாலும் கோபப்படலாம், பாவம் செய்கிற மாதிரி கோபப்படக்கூடாது. கோபப்படலாம், நம்ம கோபத்தால் ஒருத்தன் பாவம் செய்யக்கூடாது. நம்ம கோபம் நம்மளை பாவம் செய்யக்கூடாது. சிலருடைய கோபத்தெல்லாம் பாருங்க, கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு கோபம் வரும். எதுக்கு? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. தன் பிள்ளையை பெரம்பால் அடிக்காதவன் என்ன பண்றான்? பகைக்கிறான். பெரம்பால் எடுத்து அடிக்கணும், எப்போதான் அடிப்பாங்க? சிரிச்சுட்டு எடுத்து அடிப்பாங்களா? கோபம் வரப்பதான் பெரம்பெடுத்து என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ பெரம்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு போகாத. சரி, இருக்கட்டும். அப்போ வேதம் சொல்லுகிறது, சின்ன பாவம் கூட நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பழக்கூடையோட அர்த்தம் அதுதான். சின்ன பாவம் கூட, சின்ன மீறுதல் கூட, ஒரு சின்ன கோபம் கூட நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது. தேவனுடைய நீதியை அநீதியாய் ஆக்கத்தக்க காரியங்கள் நம்ம கிட்ட காணப்படக்கூடாது. அதே 9:4 வாசிங்களேன். 9ஆம் அதிகாரம் அவர்கள் 4வது வசனம். தங்கள் சத்துருவுக்கு முன்பாக ம், சிறைப்பட்டு போனாலும் ம், அங்கே அவர்களை கொன்று போட ம், பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு ம். என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கு அல்ல தீமைக்கென்றே வைப்பேன். ஸ்தோத்திரம். அப்போ ஒருவருடைய அக்கிரமங்கள் எந்த அளவுக்கு இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி வரும். அதனால தான் நான் உங்களை வீட்டில் போய் நான் வாசிக்க சொன்னேன். நேற்று கிட்டத்தட்ட இந்த 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 சப்ஜெக்டை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். படிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ அவ்வளவு காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இந்த ஆமோஸுடைய ஒரு புஸ்தகத்துல இவ்வளவு காரியத்தை ஒழிச்சு வச்சிருக்கிறாரு. நீங்க போய் வீட்டில் பொறுமையா வாசிங்க. இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றதுக்கு அவங்க எவ்வளவு அக்கிரமம்னா 2ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் முடிஞ்சு 9ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, இனி அவனுக்கு நன்மை செய்ய மாட்டேன், தீமை மாத்திரம் தான் செய்வேன்ற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு. ஆனாலும் ஒரு வார்த்தை அவர் சொல்றார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபிப்பேன். இவ்வளவு வார்த்தைகளை சொல்லி இருந்தா ஒரு வார்த்தையை சொல்றாரு. 12வது வசனத்துல, அவன் கூடாரத்தை நான் ஸ்தாபிப்பேன். அவன் கூடாரத்தை நாம் எவ்வளவு அக்கிரமங்கள் செய்திருந்தாலும், தேவன் நம்மை மன்னிக்கும் அளவுக்கு நம்ம தீமை செய்திருந்தாலும், சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் சர்ச்சைக்கு வர்றதுக்கே தகுதி இல்லாத அவ்வளவு பாவம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு, நான் திருவிருந்து எடுக்கலாம் லாய்க்கு இல்லாத என்கிட்ட அவ்வளவு அக்கிரமங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, நான் உன்னை எவ்வளவு வெறுத்து தள்ளினாலும் நீ என்னை தேடி வருவாய் என்றால் உன்னை மறுபடியும் நான் ஸ்தாபிப்பேன். நினிவேவுக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையை அவன் சொன்னேன், கொல்லுவேன்னா வார்த்தை வந்துச்சு. ஆனா நினிவேவின் ஜனங்களோ கர்த்தரை தேடினார்கள், தேடினதால் பிழைத்தார்கள். அப்ப இவ்வளவு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தும் வார்த்தை சொல்லுது, நான் உன்னை மறுபடியும் ஸ்தாபிப்பேன். எப்படி ஸ்தாபிக்க முடியும்? மனம் திரும்பினால். நம்முடைய அக்கிரமங்கள் எவ்வளவோ வேணா இருக்கலாம். நான் ஒரு சில வார்த்தைகளை தான் நான் வாசிச்சேன். நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா வார்த்தை சொல்லுது, மனம் திரும்புவான்னா நான் உன்னை ஸ்தாபிப்பேன். தாவீதின் கூடாரம் தான், சபைதான், ஆவிக்குரிய சபைதான். ஆனா இன்னைக்கு விழுந்து போயிருச்சு. இன்னைக்கு எத்தனையோ பேர் விழுகைக்கு நேரா கிடக்குறோம், நமக்கே அது தெரியல விழுந்துதான் கிடக்குறோம் அப்படிங்கிறது. ஒருத்தர் நம்ம மேல ஏறி போறப்பதான் தெரியுது நம்ம இன்னும் இங்கதான் நிக்கிறோம் அப்படின்னு. ஒருவனுடைய இடத்தை ஒருவன் எப்ப தெரியுமா உணர்றான்? தன்னோடு ஒருவன் போட்டி போட்டவன் தன்னை முந்தி கொண்டு போகும் போல தன் ஸ்தானத்தை அவன் உணர்றான். ஒலிம்பிக்ல ஓடும் பொழுது ரிலே ஓடுவாங்க. ஓடும் பொழுது ஓடிக்கிட்டு இருக்கவன் கண்ணை மூட்டோன்னா நான் தான் முந்தி வரதா அர்த்தம். அவன் கண்ணை திறந்து ஓடாதேன்னு தனக்கு முன்னாடி எத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம நினைச்சிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் பாவி அற்றவன், கண்ணை மூடிக்கிட்டே சொன்னோம்னா யாருக்கு தெரியும்? கண்ணை திறந்தாதான் தெரியும் நம்மோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவர் எவ்வளவு தூரத்துல இருக்கிறாங்க, நாம் எந்த இடத்துல நிக்கிறோம்.
ரட்சிக்கப்படாத மனுஷங்களுக்கு முன்னணியில் நிற்கிறோம், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு பின்னணியில் நிற்கிறோம். புரியுதா நான் சொல்றது? ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறோம், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்குள்ள பின்னாடி நிற்கிறோம். நம்மள முந்தி எத்தனையோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க. மனம் திரும்பினா நம்மை மீண்டும் கரத்தில் எடுப்பதற்கு என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப கூடாரம் ஸ்தாபிக்கப்படணும், மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். கூடாரம் ஸ்தாபிக்கப்படணும்னா மனம் திரும்புதல் முக்கியம். ஏன்னா ஆமோஸ் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னன்னா, தேசம் பாழாய் போய் மனம் திரும்புங்கள். தேசமே உன் ஸ்தானத்தை நீ மறந்துட்ட, உன் ரட்சிப்பை நீ மறந்துட்ட, நீ நினைக்கிற நீ என்ன கர்த்தருக்குள்ள தான் இருக்கணும். ஆனால் நான் சொல்றேன், நீ கர்த்தருக்குள்ள இல்லை. நீ நினைக்கிற நான் ஜப வாழ்க்கையில தான் இருக்கேன், நீ ஜப வாழ்க்கையில இல்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க நினைக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்லை. நீ சபைக்குள்ள தான் இருக்க, உன் சிந்த பூரா வெளியில இருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில நீ என்ன பண்ற, வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதனால நீ மனம் திரும்பு. இதைத்தான் தேசத்துக்கு சொல்ல வந்தார். இன்னைக்கு சபைக்கும் அதே வார்த்தை தான் கர்த்தர் கொடுக்கிறாரு. நம் நிலையில் நாம் இல்லை, நம் ஸ்தானத்தில் நாம் இல்லை. கொடுத்தது ஒரு ஸ்தானம், இருப்பதோ வேறு ஒரு ஸ்தானம். இருப்பதோ ஆலயத்தில், சிந்தையோ வெளியில். அது போலதான் பேருக்கு தான் நான் ஜப வாழ்க்கை, நான் ஜபிக்கிறது கிடையாது. பேருக்கு நான் கிறிஸ்தவன், வேதத்தை வாசிக்கிறது இல்லை. பேருக்கு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பயன்படுத்துறது இல்லை. பேருக்கு வரங்கள் பெற்றவன் வரங்களை பயன்படுத்துறது இல்லை. பேருக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கையை பார்க்கறது இல்லை. பேருக்கு நன்மை செய்யறான ஒருத்தருக்கு ஒரு நன்மையும் செய்யறது இல்லை. ஏழைக்கு கர்த்தரை கடன் கொடுப்பான், ஒரு ஏழைக்கும் உதவி செய்யறது இல்லை. பெயருக்குத்தான் என்ன அப்படி இருக்கிறோம், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனா செயல்பாட்டில் கிறிஸ்தவங்களா, அதை தான் ஆமோஸ் மறுத்துறாரு. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ மறுபடியும் தாவீதின் கூடாரத்துக்கு திரும்புவானா, நீ மறுபடியும் தாவீதின் கூடாரத்துக்கு நேரம் மனம் திரும்புவானா, உன்னை மறுபடியும் அதே ஸ்தானத்தில் ஸ்தாபி. அதே ஸ்தானம் தாவீது அமைக்கும் பொழுது ஒரு ஸ்தானம் இருந்துச்சு பார்த்தீங்களா? எப்பொழுதும் துதி, எப்பொழுதும் ஸ்தோத்திரம், எப்பொழுதும் பலிகள், எப்பொழுதும் கிருபைகள், எப்பொழுதும் கீதரங்கள். அதுக்கு நேரம் நான் ஸ்தாபிக்கிறேன். உண்மையில் இருக்கிற சகல துறவுகளையும் நான் என்ன பண்றேன், அடைக்கிறேன். திறப்புகளை எல்லாம் அடைக்கிறேன். மனம் திரும்பினா நம்முடைய திறப்புகள் அனைத்தும் அடைக்கப்படும். வாசிக்கலாம் எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசனம் 18ஆம் அதிகாரம் 30, 31, 32. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில மொத்தம் 4 வார்த்தைகள் காணப்படுகிறது. இந்த வசனத்துல மொத்தம் 4 விதமான வார்த்தையை ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறாரு. மனம் திரும்பினா துரோகங்கள் மன்னிக்கப்படும். மனம் திரும்பினா துரோகங்கள் மன்னிக்கப்படும். மனம் திரும்பினா புது இருதயம் கொடுக்கப்படும். மனம் திரும்பினா புது இருதயம் கொடுக்கப்படும். மனம் திரும்பினா புது அபிஷேகம் ஊற்றப்படும். மனம் திரும்பினா புது அபிஷேகம் ஊற்றப்படும். மனம் திரும்பினா அநியாயமான மரணம் காணப்படாது. சொல்லுவோம் பார்த்தீங்களா, அநியாயமா செத்து போயிட்டான். அப்படிப்பட்ட அநியாய மரணங்கள் நடக்காது. மனம் திரும்பாதவனுக்கு அநியாய மரணம் நடக்கும். மனம் திரும்பாதவங்களுக்கு அநியாயமான மரணம் நடக்கும். மனம் திரும்பினா அநியாயமான மரணம் நடக்காது. அப்ப நான் 4 காரியம். ஒன்று, நாம் செய்த துரோகங்கள் மன்னிக்கப்படும். சகையும் மனம் திரும்பினா அவன் துரோகம் மன்னிக்கப்பட்டுச்சு. சகையும் மனம் திரும்பினா அவனுக்கு ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த புது இருதயம் தான் அவனுக்கு கொடுக்கிற இருதயமா மாறுச்சு. இது வரைக்கும் புடுங்குற இருதயம் இப்போ கொடுக்கிற இருதயமா மாறுது. புது இருதயம் வந்துச்சா சகையுக்கு? அதே போல சகையுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்தாரு. என்ன அபிஷேகம்? இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் தானே, இவனும் ஆபிரகாமுக்கு
குமாரன் தானே, நமக்கு ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். சிலர் அபிஷேகம் பெற்றும் பாவத்தில் சிக்கியிருக்கீங்கன்னா மனம் திரும்புங்க. அந்த அபிஷேகத்தை கலைத்து கர்த்தர் வேறொரு அபிஷேகத்தை அவர் ஊற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். சிலர் நினைக்கலாம், ஆனால் அபிஷேகம் பெற்றிருந்தும் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருந்தும் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். அந்த ஸ்தானத்தோட மனம் திரும்புங்க. கர்த்தர் புதிய அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த புது அபிஷேகம் புதிய இருதயத்தோடு உங்களை நடத்தும். அதே போல் இதுக்கப்புறம் அநியாயமான மரணத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன பண்ண தேவையில்ல, பார்க்க தேவை, மனம் திரும்பும் பட்சத்தில். அதே தான் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. யோவான் அதை தான் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. மத்தேயு 3:2-12 அதில் 4 வார்த்தைகள் உண்டு. நீங்கள் வீட்டில் போய் அதை பொறுமையாக வாசிச்சுக்கோங்க. 1, நியாய தீர்ப்புக்கு தப்பலாம். 1, நியாய தீர்ப்புக்கு தப்பலாம். மனம் திரும்பிட்டா நியாய தீர்ப்புக்கு. நியாய தீர்ப்பு என்ன? தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடையதான கோபாக்கினை. சொன்னார் பார்த்தீங்களா ஆமோஸில், இனி நான் அவனை மன்னிக்க மாட்டேன். அது கோபாக்கினை. மனம் திரும்பினா அதுக்கு தப்பலாம். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பலாம் மனம் திரும்பினா. அதே போல் மனம் திரும்பினா கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழலாம். அதாவது நன்மை செய்கிற வாழ்க்கை. யாருக்கும் நம்ம துரோகம் பண்ண மாட்டோம் மனம் திரும்பிட்டா. மனம் திரும்பாமல் இருக்க வரைக்கும் தான் துரோகம்ன்ற எண்ணம் உள்ள உதிக்கும். மனம் திரும்பிட்டா நன்மை செய்ய நாடுவோம். அடுத்து மனம் திரும்பிட்டா அடையாளம் கிடைக்கும். மனம் திரும்பினா அடையாளம் தான் ஞானஸ்தானம். மனம் திரும்புதலின் அடையாளம் தண்ணீரால் மூழ்கி எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். அதை இங்கே யோவான் சொல்லுவார், மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க அப்படின்னு. அப்போ மனம் திரும்புதலின் முதல் அடையாளம் என்ன? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை அவர் மன்னித்தார் என்பதை அறிக்கையிட்டு விசுவாச அறிக்கையினால் என்னை மீட்க அவர் ஒரு நாள் வருவார், அதுவரை நான் பாவமற்ற வாழ்க்கையை வாழுவேன் என்பதற்கு அடையாளம் ஒரு சாட்சி தான் தண்ணீரால் மூழ்கி எடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். எடுக்காதவங்க சீக்கிரம் ஒப்பு கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் மனம் திரும்புவதற்கான அடையாளமும் இல்லை, மனம் திரும்புவதற்கான ஆசீர்வாதமும் நான் சொல்லலை, வசனம் சொல்லு. மனம் திரும்பினா ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், மனம் திரும்பாவிட்டால் பூமியின் சாபங்களை நம்ம என்ன பண்ணுறதா இருக்கும், சுமக்கிறதா இருக்கும். அதனால் மனம் திரும்பாதவங்க, ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காதவங்க சத்தியத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. 2வது அபிஷேகம். முதல் அடையாளம் ஞானஸ்தானம், 2ஆம் அடையாளம் அபிஷேகம். யோவான் சொல்லுவார், எனக்கு பின் வருகிறவரோ அக்கினியினால். அப்போ அக்கினி என்பது அபிஷேகத்தின் அடையாளம். மனம் திரும்பும் பொழுது ஞானஸ்தானம் கிடைக்குது. மனம் திரும்பும் பொழுது தேவ பாஷையை பேசத்தக்கதாக, தூதரின் பாஷையை பேசத்தக்கதான கிருபையை நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறார், கொடுக்கிறார். அதை கடைசியாக நாம் மனம் திரும்பும் பொழுது நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். மனம் திரும்பும் பொழுது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். பதரையோ அக்கினியில் என்ன பண்ணுவார், நல்ல கோதுமை மணிகளையோ. களஞ்சியம் என்பது பரலோக ராஜ்யம். நாம் மனம் திரும்பினா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவோம், சேர்க்கப்படுவோம். அப்போ பாருங்க, மனம் திரும்பினால் கிடைக்கிற நன்மைகள் என்ன? நம்ம கோபாக்கினைக்கு தப்பலாம், நியாய தீர்ப்புக்கு தப்பலாம், நன்மை செய்கிற வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும், நமக்கு ஞானஸ்நானம் கிடைக்கும், நமக்கு அபிஷேகம் கிடைக்கும், கடைசியாக நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்து கொள்ளப்படுறோம். இது ஆவிக்குரிய நன்மைகள். மாம்சத்துக்கு ஏற்ற நன்மைகளும் ஒன்று இருக்கு மனம் திரும்பும் பொழுது. மார்க் சுவிசேஷம் 6:12 வாசிக்கலாமா? மார்க் 6:12. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோய்களை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இவங்க பண்ணது என்ன பிரசங்கம்? அப்ப அதுக்கு தான் அவங்க ஒப்பு கொடுத்துருப்பாங்க. பண்ற பிரசங்கத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துல என்ன பண்ணும். இவங்க பண்ண பிரசங்கமே மனம் திரும்புறத குளிச்சு. அப்ப அவங்க மனம் திரும்புறதுனால அவங்களை இதுவரைக்கும் அடிமைப்படுத்தின அடிமையின் ஆவிகள்லாம் வெளியேற ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அவளை பாவம் செய்யும்படி அவளை அடிமைப்படுத்தி வைத்த அடிமைகளின் ஆவிகளெல்லாம் வெளியேறுது. எப்ப? மனம் திரும்பும் பொழுது. மனம் திரும்பும்போது நமக்கு சரீரத்துக்கு கிடைக்கிற நன்மை தெரியுமா? நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஒருவேளை நம்ம குடியின் ஆவி இருக்கலாம், இல்லை போதையின் ஆவி இருக்கலாம், இல்லை வேசித்தனத்தின் ஆவி இருக்கலாம், இல்லை கள்ள தொடர்பின் ஆவி, என்ன ஆவி வேணா உள்ள இருந்துட்டு போட்டோம் நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு. மனம் திரும்பின ஆவி வெளியேற்றப்படும்.
மனம் திரும்பினா ஆவி வெளியேறும். இரண்டாவது, நோய்கள் சுகமாகும். நோய்கள் சுகமாகும். சிலருடைய வாழ்க்கையில் பிசாசு பண்ணுற போராட்டம் இருக்குது பாருங்க. இடையில ஒரு குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு வந்தது. எனக்கு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறது கர்த்தர். சிலருடைய வாழ்க்கை எழும்பாத அளவுக்கு பிசாசு தலையை என்ன பண்ணுறான், தூக்கி நின்றுக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு முயற்சித்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் முன்னேறாதபடிக்கு சில பார்வோனின் ஆவிகள் என்ன பண்ணுது, எழும்பி நிற்க தான் செய்யுது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். மோசையை கொண்டு பார்வோனின் ஆவியை கர்த்தர் துரத்தினார். செங்கடல்ல வைத்து என்ன பண்ணாரு, பார்வோன் ஆவிய முடிச்சு கட்டிட்டார். இப்ப மனம் திரும்பும் பொழுது நமக்குள் போராடுகிற அத்தனை காரியங்களும் வெளியேற்றப்படும். இரண்டாவது, நம்மை இதுவரைக்கும் வாதித்த சகல வாதைகளும் வெளியேற்றப்படும். நோய்கள் என்ன பண்ணும், சுகமாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் விடுதலைங்க மனம் திரும்பும் பொழுது, மாம்சத்திலையும் விடுதலைங்க மனம் திரும்பும் பொழுது. அப்ப ஏன் நம்ம மனம் திரும்ப மாட்டோம்? ஏன் மனம் திரும்ப அடம் பிடிக்கிறோம்? நிறைய நேரத்துல உண்மையான விடுதலை கிடைக்கக்கூடாதுன்னா மனம் திரும்புங்க. ராஜ்யம் சமீபமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கூடாரம் என்பது ஒரு குடும்பம். கூடாரம் என்பது ஒரு குடும்பம். குடும்பத்துக்கு தேவைதான் கூடாரம். இந்த கூடாரத்தில் ஒரு 3 குடும்பத்தை நான் உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்து நிறுத்த போறேன். ஒன்று யாக்கோபின் குடும்பம், இரண்டாவது ஏலியின் குடும்பம், மூன்றாவது சவுலின் குடும்பம். இந்த 3 குடும்பத்தில் எந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் ஸ்தாபித்தார்? வேதம் என்ன, நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன், உன் ஸ்தானத்தில் ஸ்தாபிப்பேன். அப்ப யாக்கோபு குடும்பமும் ஏலியின் குடும்பமும் சவுலின் குடும்பமும், இந்த 3 குடும்பத்தில் கர்த்தர் எந்த குடும்பத்தை மறுபடியும் தன் ஸ்தானத்தில் ஸ்தாபித்தார் என்றால் யாக்கோபின் குடும்பத்தை. அதனால யாக்கோபின் குடும்பத்தை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நம்ம தியானிப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கிறதற்கு இங்கே இடமில்லை யாருக்கும், எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. யாக்கோபின் குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம்? அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம், தரிசனம் பெற்ற ஒரு குடும்பம், தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு குடும்பம், தேவனுடைய வார்த்தையை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பம், தேவனால் முன் குறிக்கப்பட்ட. அப்ப யாக்கோபின் குடும்பம் முழுக்க முழுக்க கர்த்தருக்குள் வளரக்கூடிய ஒரு குடும்பம், கர்த்தருக்குள் வளரக்கூடிய ஒரு குடும்பம். ஆனா இந்த குடும்பத்தில் நடந்த அநியாயம் வேற எந்த குடும்பத்துக்கும் நடந்திருக்காரு? நீங்க கூட சொல்லலாம், என் குடும்பத்தை விட்டீங்க பாஸ்டர், என் குடும்பத்தை விடவா சொல்லலாம். என்னைய விடவா யாக்கோபு கஷ்டப்பட்டாரு, என்ன ஒத்த புள்ளையே இழந்து 10 கொஞ்சம் வருஷம் இருந்தார், அவ்வளவுதானே. என் குடும்பத்தெல்லாம் பாருங்க, நொந்து வெந்து செத்து கிடக்குறோம். யாக்கோபை குறித்து, யாக்கோபு குடும்பத்தை குறித்து ஒரு 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 5 அதிகாரம் உண்டு. அதை நான் உங்களுக்கு லைட்டாக நான் சொல்கிறேன், குறிச்சி மட்டும் வச்சுங்க. வீட்டில் போய் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, அதை வாசிங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குடும்பம் இன்றைக்கு சீர்கெட்ட நிலைக்கு போயிருச்சு. நம்முடைய குடும்பம் எப்படின்னு நமக்கு தான் தெரியும். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் விவரிக்க தேவையில்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் பிரசங்கிக்க நீங்களே புரிந்து கொள்வீங்க. யாக்கோபின் குடும்பம் ரொம்ப அழகான, தேவனை ஆராதிக்கிற, தரிசனம் பெற்ற, வாக்குத்தத்தம் பெற்ற அவ்வளவு அழகான ஒரு குடும்பம், மெச்சிக்கொள்ளத்தக்க குடும்பம். 34ஆம் அதிகாரத்துல மகள் ஓடி போயிட்டா. 34ஆம் அதிகாரத்துல மக ரட்சிக்கப்பட்ட குடும்பம். 12 சகோதரர்கள் மத்தியில உலா வந்த ஒரே ஒரு பெண் குழந்தை தீனாள். அவளுக்கு எத்தனை சகோதரர்கள்? 12 அண்ணன் தம்பி. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருந்தாலே பெண்டை கழட்டிடுவாங்க. அன்னைக்கு 12 பேர் இருந்தாங்க. போதா குறைக்கு தகப்பன் யாக்கோபும் கூட இருக்கிறார். அப்ப 13 ஆண் மக்கள் மத்தியில வளர்ந்த ஒரே ஒரு பெண் தீனாள். அவளுக்கு ஏதாவது குறை இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு அண்ணன் இருக்கிற தங்கச்சி மாருங்களே, அந்த அண்ணன் தாங்குற தாங்கு இருக்கே, அப்படியே தங்கத்துல தாங்குவாங்க. எங்களுக்கு ஒரு தங்கச்சி உண்டு, நாங்க மொத்தம் 6 அண்ணனுங்க. என் தங்கச்சியில என் சித்தியோட பொண்ணு. நாங்க மொத்தம் 6 பசங்க, ஒரே தங்கச்சி.
அது போலதான் தீனாளுக்கு 12 அண்ணனுங்க தாங்குனாங்க, தங்கமா தாங்குனாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? ஓடிட்டா. ஒரு பெரிய அவமானத்தை குடும்பத்துக்கு என்ன பண்ணிட்டா? ஏற்படுத்திட்டா. இதுவரைக்கும் தாவீதுன்னு யாக்கோபின் குடும்பத்தை ரொம்ப நல்ல குடும்பம் நினைச்சாங்க. இப்ப சொல்றாங்க, உன் புள்ள ஓடி போயிட்டாளா? அவன் கூடயா ஓடி போனா? இது முதல் குறிப்பு, எழுதிக்கங்க. அவமானத்தை ஏற்படுத்தினவள். இன்றைக்கு யாக்கோபின் குடும்பம் அவமானத்தை சந்திக்குது. அதே 34ஆம் அதிகாரத்துல அவன் பிள்ளைகள் கொலைகாரராய் மாறுகிறார்கள். லேவியும் சிமியோனும் கொலைகாரங்களா மாறாங்க. இது வரைக்கும் இங்க பட்டயம் பிடிச்சதில்ல, யுத்தம் பண்ணதில்ல, கொலை பண்ணதில்ல. இன்னைக்கு மொத்த ஆண் மக்களை கொன்றவனா நிக்கிறான் லேவியும் சிமியோனும். கொலகார பசங்க. ஒருத்தி ஓடி போயிட்டா, இப்ப 2 பேர் கொலகார படத்தோட நிக்கிறாங்க 34ஆம் அதிகாரத்துல. அடுத்து 35ஆம் அதிகாரத்துல 22 கொஞ்சம் ரூபன் தன் தகப்பனுடைய மனைவியிடத்தில் பிரவேசித்தவன் பில்கால் இடத்தில். இது ஒரு அவமானம். அடுத்து 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பை தன் தகப்பனிடத்திலிருந்து பிரித்தார்கள். அது ஒரு துக்கம். என்ன சொல்லிட்டாங்க? செத்து போயிட்டான்ட்டாங்க ஒரே வார்த்தையில். ஒரு துக்கம். அடுத்து 38ஆம் முதல் வசனம் யூதா சொல்றாரு, நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியில போறேன். இந்த குடும்பத்தை விட்டு நான் 38:1 சொல்றாரு, நான் ஈரா நோக்கி போறேன். நான் ஈரா நோக்கி அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறேன். நான் அங்க போய் குடிபெயர்றேன். யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 13. மொத்தம் எத்தனை பிள்ளைங்கன்னு தான் கேட்டேன், எத்தனை ஆண் மக்கள்னு கேட்கல. மொத்தம் 13 பிள்ளைகள். தீனாள், லேவி, சிமியோன், ரூபன், யோசேப்பு, யூதா. 13ல் 6 கழிஞ்சிருச்சு. மீதி எத்தனை இருக்கு? பாதிக்கு பாதி பிள்ளைகள் தகப்பன் குடும்பத்தின் பெயரை அவமானப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்ப அவமானத்தை சந்திக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் கொலைகார பழி இருக்கலாம், அல்ல பாவ பழி இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் பண்ணுகிற வேசித்தனமான காரியங்களா இருக்கலாம். சகோதரர்கள் பகைக்கக்கூடிய குடும்பமா இருக்கலாம். இல்லை நம்மை விட்டு பிரிந்து போகக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்ட யாக்கோபின் குடும்பம் மாறுது. ஆனா எப்படிப்பட்ட குடும்பம்? அழைக்கப்பட்ட குடும்பம், அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம், தெரிந்தெடுக்கப்பட்ட குடும்பம், நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். இந்த ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர் எப்படி இருக்கிறாங்க? ஏன் பிள்ளை தரம் கட்டு போற அளவுக்கு பெற்றவங்க விடணும்? அந்த இடத்துல நீங்க வாசிக்கிறப்ப தன் தகப்பனின் மஞ்சத்துல ரூபன் பில்கால் இடத்துல பிரவேசிக்கும் பொழுது யாக்கோபால எதுவும் பேச முடியல. இந்த விஷயத்தை யாக்கோபு கேள்விப்படுறாரு. ஒரு நல்ல அப்பனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அடிச்சு நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? ஆனா யாக்கோபால எதுவும் பேச முடியல அந்த இடத்துல. காரணம், ஏதோ ஒன்று யாக்கோபுக்குள்ளே இருக்கு. ஏதோ ஒண்ணு யாக்கோபுக்குள்ளே இருக்கு. அது மட்டும் யாக்கோபை தடுக்காம இருந்தா, யாக்கோபு கேட்கிற ஸ்தானத்துல இருக்கிறான், வெளுக்கிற ஸ்தானத்துல இருக்கிறான். யாக்கோபால ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கு சில பிள்ளைங்க தவறு செய்யறாங்க, அப்பாவால கேட்க முடியல. காரணம், அவர்களே தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க. தகப்பன் ஒரு பக்கம் தவறு பண்ண, தாய் ஒரு பக்கம் தவறு பண்ண, பிள்ளைகள் ஒரு பக்கம் தவறு பண்ண, அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட குடும்பம் இன்றைக்கு அவமானத்தையும் அவலட்சணத்தையும் கேட்டையும் விளைவித்துக் கொண்டிருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அது பேரு தான் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், ஆனா உள்ள அத்தனையும் இருக்கு. இன்றைக்கு பிள்ளைகள் பண்ற தப்பு பெற்றோருக்கு தெரியாம இருக்கா? எத்தனை பெற்றோர் கேட்குறீங்க? அதை எத்தனை பேரை வெளுக்குறீங்க? விட்டு நம்ம பிள்ளைய அடிச்சா எவன் கேட்க போறா? விட்டு வெளுக்கலாமே. ஆனா எத்தனையோ பெற்றோர் வழிவாசலை திறந்து கொடுத்துட்டீங்க. இன்றைக்கு பிள்ளைகள் அவங்க ஏறிட்டாங்க, மேல தலைக்கு மேல ஏறிட்டாங்க. ஆனா அதே குடும்பத்திலிருந்து அந்த குடும்பத்தின் ஸ்தானத்தை கர்த்தர் மறுபடியும் மாற்ற ஆரம்பிக்கிறார். மரித்து போன யோசேப்பு உயிரோட வரான். மரித்து போனதாய் கருதப்பட்ட யோசேப்பு இப்ப உயிரோட வரான்.
கர்த்தர் அவனை எங்க வைத்திருக்கிறார்? எகிப்துக்கு அதிபதியா வச்சிருக்கிறார். கொலைகாரனாய் மாறின லேவியனை ஆசாரியனாய் மாத்திருக்கிறார். கொலைகாரனாய் மாறின லேவியனை கர்த்தர் ஆசாரியனா மாத்திருக்கிறார். தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து போறேன்னு சொன்ன யூதாவை முன்னணியில கர்த்தர் வைத்திருக்கிறார். யூதாவை கர்த்தர் முன்னணியில வைத்திருக்கிறார். யாக்கோவை மறுபடியும் கர்த்தர் சீர்படுத்துகிறார். ஒரு வார்த்தை ஒன்று வருகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நம்முடைய குடும்பம் சுதந்திரிக்கப்பட்டிருக்கலாம், அவமானத்தை சுமந்திருக்கலாம், அசிங்கத்தை சுமந்திருக்கலாம். மனம் திரும்புவோன்னு சொன்னா மறுபடியும் அதன் ஸ்தானத்தில் அந்த குடும்பத்தை கர்த்தர் நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனா ஏலியின் குடும்பத்தை கர்த்தர் நிறுத்தல. எச்சரிப்பு கொடுத்து மனம் திரும்பாத குடும்பம் ஏலியின் குடும்பம் மொத்தமும் செத்து போச்சு. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. குடும்பம் மொத்தமும் செத்து போச்சு. வார்த்தை வந்தும் குணப்படாதவர்கள் ஏலியின் பிள்ளைகள், ஏலியின் குடும்பம். உங்களுக்கு வார்த்தை வருதுன்னா வார்த்தையை வைத்து குணப்படுங்க. குணப்படவில்லை என்றால் குடும்பத்தில் ஒருவரும் மீதியாக இருக்க கர்த்தர் விட்டு வைக்க மாட்டார். 2வது சவுலின் குடும்பம். அதே 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்துல சவுலுக்கும் எத்தனையோ எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் ஒரு எச்சரிப்புக்கும் சவுல் கேட்கவில்லை. சவுலின் குடும்பம் அனைத்தையும் சாகும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆனா யாக்கோபோ தன் குடும்பத்தோடு மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். சகோதரர்கள் தன் சகோதரனுக்கு செய்த தவறை உணர ஆரம்பித்தார்கள். யோசேப்பிடத்திலே யோசேப்பை குறித்து செய்த தவறை சகோதரர் ஒப்புக்கொள்றாங்க, நாங்க செய்த ஒரு தவறு. அப்ப மனம் திரும்பும் குடும்பத்துக்கு கர்த்தர் தன் ஸ்தானத்தில் திரும்ப நிறுத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஒரு குடும்பம் மனம் திரும்புமானால் கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து, தகப்பன் பிள்ளைகளாய் சேர்ந்து, தகப்பன் தாய் பிள்ளைகளாய் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நான் செய்தது தவறு என்று ஒரு குடும்பம் ஒப்புக்கொள்ளும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற சகல திறப்புகளையும் கர்த்தர் அடைக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். திறப்புகள் அடைக்கப்படாவிட்டால் ஆசீர்வாதங்கள் பொத்தல் பையை போல போய்கொண்டேதான் இருக்கும். திறப்புகள் அடைங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு புதிய வருஷத்துக்கு போறதுக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள உங்களுடைய திறப்புகள் அனைத்தையும் சீர்படுத்த ஆரம்பிங்க. சீர்படுத்துவீர்கள் என்றால் கர்த்தர் கட்டுவிப்பார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். நீ கட்டப்படணுமா? மனம் திரும்பினா மட்டும் போதும். நீ மனம் திரும்பு, உன் ஸ்தானத்தை நான் மறுபடியும் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன். பேதுரு மனம் திரும்பினாரு. முந்தினவன் பேதுரு. அந்த முந்தினவன் என்ற பெயரை கர்த்தர் மாத்தாமல் முதல் சீசன் என்ற பெயரை கர்த்தர் பேதுருவுக்கே வைத்திருந்தார். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அந்த பெயரை கர்த்தர் மறுபடியும் திறவுகோலை கொடுத்தார். என் சபையை நீதான் மேப்ப அப்படின்னு. யோவான் கையில கொடுக்கல. அன்பின் சீசன் மார்பிள் சாய்ந்த யோவான் கையில திறவுகோலை கொடுக்கல. யார்கிட்ட கொடுத்தாரு? மறுதளித்தவன் தான், பின்வாங்கி போனவன் தான். ஆனால் மனம் திரும்பினவன் கையில் கர்த்தர் திறவுகோலை கொடுக்கிறார். நம்முடைய கைக்கு திறவுகோல் வேண்டுமென்றால் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய குடும்பம் கட்டப்பட நம்ம மனம் திரும்பி தான் ஆகணும். பாவத்தை விட்டு தான் ஆகணும். சில அக்கிரம செயலை விட்டு தான் ஆகணும். விட்டாதான் கட்டப்படுவோம். என் குடும்பம் கட்டப்படலன்னு யாராவது வருத்தப்படினா பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. குடும்பம் தன்னை போல கட்டப்படும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் குடும்பத்தை விட்டு வெளியில பேசுனா தேவன் பிரியமுள்ள குடும்பமாய் மாறும் பொழுது தேவன் பிரியமான காரியத்தை பூரா நடப்பிப்பார். ஆவிக்குரிய சபையாகிய நாம் கட்டப்படணும். ஆவிக்குரிய குடும்பமாய் அழைக்கப்பட நம்முடைய குடும்பம் கட்டப்படணும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறை பெற்றோர் கண்டிக்க முடியலனா பெற்றோர் மனம் திரும்புங்க. பிள்ளைகள் தானா மனம் திரும்புவாங்க. இப்படியாக ஒரு சின்ன கார்ட்டூன் ஒன்று பார்த்தேன். என் பிரசங்கத்தோட முடிக்கிறேன். ஒரு கார்ட்டூனில் ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பக்கத்தில் பார்த்தா அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க? அவங்க டிவி பார்க்குறாங்க, பிள்ளை டிவி பார்க்குது. அவங்க மொபைல் ஃபோன் நோண்டுறாங்க, பிள்ளையும் மொபைல் ஃபோன் என்ன பண்ணுது? நோண்டிக்கிட்டு இருக்கு. அதே இமேஜை கட் பண்ணி இந்த பக்கத்து பார்த்தாக்க ஒரு குடும்பம் ஜெபம் பண்ண உட்காந்துருக்கு. அந்த பிள்ளையும் ஜெபத்தில் உட்காரு. ஒரு குடும்பம் பைபிள் வாசிக்குது. அந்த பிள்ளையும் பைபிள் வாசிக்குது. அதை கட் பண்ணி எடுத்த இன்னொரு இமேஜில் இருக்கு.
ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஃபோன் பார்க்குறாங்க, பிள்ளை ஃபோன் பார்க்குது. குடும்பத்தை சார்ந்த இன்னொருவர் புஸ்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த இன்னொருவரையும் புஸ்தகத்தை திறக்க வைக்கிறார். ஃபோனை நோண்டி கொண்டிருந்த பிள்ளை தானாக ஃபோனை கீழே போட்டு புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்ல வரேன்னா, நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். ஜெபத்தை கற்றுக் கொடுத்தால் ஜெபத்தை கற்றுக்கொள்வார்கள். வேத வாசிப்பை கற்றுக் கொடுத்தால் வேத வாசிப்பை கற்றுக்கொள்வார்கள். நைட்டு 12 மணி வரைக்கும் உட்காந்து ரீல்ஸ் பார்த்தா பிள்ளைகளும் ரீல்ஸ் பார்க்க கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணினா பிள்ளைகள் ஜெபத்துக்கு திரும்புவார்கள். எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதையே பிள்ளைகள் கட்டப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, நீ மனம் திரும்புவாயானால் மறுபடியும் நான் சீர்படுத்துகிறேன், உன்னை மறுபடியும் நான் ஸ்தாபிக்கிறேன், நீ கட்டப்படுவ, உன் திறப்புகள் அடைக்கப்படும், உன்கிட்ட பழுதாய் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய ஸ்தானத்துக்கு, நம்முடைய ஸ்தலத்துக்கு நம்மை கர்த்தர் மறுபடியும் ஸ்தாபிக்க அவர் விரும்புகிறார். விட்டு கொடுக்க நாம் ஆயத்தமாக இருந்தார்.